தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 சாமுவேலுடைய புஸ்தகம் அதனுடைய 28வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சவுல் யாவிடத்தில் விசாரிக்கும் போது யா அவனுக்கு சொப்பனங்களினாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. சவுல் தேவனிடத்தில் அவன் விசாரிக்கிற போது தேவன் என்ன பண்ணலையா, சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்க தரிசனங்களினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. இந்த இடத்துல தேவ சமூகத்தில் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவன் தேவ மனிதனாக இருந்தவன் தேவன்கிட்ட போய் கேட்குறான். கேட்குற போது பதில் யார் கொடுக்கணும்? தேவன் தான் கொடுக்கணும் இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம், ஆனால் என்ன வராது? பதில் வராது. அதே மாதிரி இங்கே சவுல் போய் தேவ சமூகத்தில் நிற்கிறான், ஆனால் அவனுக்கு மறு உத்தரவு வரவே இல்லை. தேவன்கிட்ட இருந்து பதில் வரல. தேவன்கிட்ட இருந்து பதில் வருவதற்கான முறைகள் இங்கே 3 குறிப்பிடப்படுது. எப்படி? ஒன்று சொப்பனங்களினால் வந்திருக்கணும், இன்னொன்று ஊரிம் மூலமாக வந்திருக்கணும், இல்லைன்னா தீர்க்கதரிசியின் மூலமாக வந்திருக்கணும். 3 முறைகளின்படி அவனுக்கு பதில் வந்திருக்கணும். ஆனால் 3 முறைகளின்படியும் யாருக்கு வரல? சவுலுக்கு பதில் வரல. 3 முறையில் முதல் முறை என்னது? சொப்பனங்கள். சொப்பனம் எப்படி இருக்கும்? அது பொதுவானதாக இருக்காது இல்லையா? அவன் நேரடியாக பார்க்கிறதா இருக்கும். அவன் பார்க்குற சொப்பனத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியுமா? முடியாது. அது சவுலிடத்தில் நேரடியாக தேவன் தான் வெளிப்படுத்தி கொடுத்தாகணும். அப்போ நேரடியாக தேவன் சவுலிடத்தில் பேச தயாராக இல்லை. ஒன்று. 2வது முறையை என்ன பார்த்தோம்? ஊரிம் என்று சொல்லி பார்த்தோம். ஊரிம் முறை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 10 பேர் கூடியிருந்தால் 10 பேருக்கும் புலப்படும், நம்ம 10 பேருக்கும் தெரியும். ஆனால் என் தேவன் அதை ஒரு செயலின் மூலமாக அதை வெளிப்படுத்துவார். உதாரணத்துக்கு நான் சீட்டு போடுறேன். சீட்டு போடும்போது ஆமான்னு விழுந்துருச்சு. நான் இந்த தேசத்துக்கு மேலே போர் பண்ண போகலாமா வேண்டாமா? ஊரிம் போட்டு பார்க்குறேன், போன்னு தேவன் சொல்லிட்டாரு. அப்படின்னா சுற்றி நிற்கிற 10 பேருக்கும் தெரியுது தேவன் போன்னு சொல்லிட்டாருன்ட்டு. இப்போ ஊரிம் வழியாகவும் என் தேவன் என்ன பண்ணலை? மறு உத்தரவு கொடுக்கல. அப்போ ஊரிம் என்பது தனிப்பட்டதல்ல, ஒரு மனிதன் மூலமாகவும் அல்ல. தேவன் ஒரு அடையாளத்தை கொடுப்பது ஊரிமாக இருக்கிறது. ஊரிம் ஒரு அடையாளமாக தேவன் கொடுப்பார், போகாத அப்படின்ட்டு. அவனுக்கு அடையாளமும் வெளிப்படலை. அடுத்தபடியானது தீர்க்க தரிசனம். அப்போ ஒரு தீர்க்க தரிசி தேவைப்படுறாரு. அப்போ இவன்கிட்ட தேவன் பேச மாட்டார். ஒரு தீர்க்க தரிசி தேவனுக்கும் இவனுக்கும் இடையாக நின்று நீ இதை செய்யாதேன்னு சொல்கிறது. 3 வழிகளில் தேவன் ஒருவனிடத்தில் பேச முடியும். 3 வழிகளிலையுமே யார்கிட்ட பேசலை? சவுல்கிட்ட பேசலை. தனியாகவும் கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறாரு, தேவ மனுஷன் மூலமாகவும் பேச மாட்டேங்கிறாரு, அடையாளத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்படிப்பட்ட சூழலில் யார் இருக்கா? சவுல் இருக்கிறார். இன்று அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம எதை பார்ப்போம் தெரியுமா? ஜெபிப்போம், தேவ சமூகத்திலேருந்து என்ன வராது? அடையாளமோ தேவ மனுஷனின் மூலமாக பதிலோ அல்லது தேவனிடத்திலிருந்து பதிலோ நமக்கு வருவதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இன்று சவுல் தள்ளப்பட்டிருக்கிறார். சரி, இப்போ சவுல் அந்த நிலைமையில் இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்குதா? நம்ம தேவன்கிட்ட கேட்கக்கூடிய உத்தரவுகளை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? அப்படின்னா முதல்ல அதுக்கு என்ன தெரியணும்? கடவுள் நான் பேசினா பேசுவாரான்னு தெரியணும், அவர் பதில் கொடுப்பாரான்னு தெரியணும். நான் பாட்டுக்கு ஒரு பக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்து அவர் மறு உத்தரவு தரலைன்னா என்ன கதை ஆயிரும்? சவுலுடைய கதை ஆயிரும். அப்போ தேவ மனுஷர்கள் தேவனிடத்தில் பேசுகிற போது தேவன் பதில் கொடுத்தால் மட்டும்தான் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். இப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. நியாயவிதி மார்பதகத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் யாவுடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாயவிதியை யாவுடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை ஆர்சி பைபிளில் வாசித்தீங்கன்னா கொஞ்சம் புரிதலுக்காக, தீர்ப்பு கூறும் மார்பு பட்டையில் ஊரிமையும் தும்மிமையும் இட்டு வைப்பாய்.
ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்கையில் அவையும் அவன் நெஞ்சின் மேல் கிடக்கும். இவ்வாறு ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்லும் போதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கான தீர்ப்பை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான். வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகும்போது ஒரு ஆசாரியன் எப்படி போகணும்னு சொல்லிட்டு பைபிளில் ஒரு முறை இருக்கு. இப்போ ஆரோன் எப்படி போகணும் அப்படின்னா, அவனுடைய உடை முதல்ல உடுத்திக்கிறாப்புல, அந்த உடையின் மேல் ஏபோத் அப்படின்னு சொல்லுவோம், ஏபோத் என்கிற உடையை உடுத்திப்பாப்புல. உடுத்தின பிற்பாடு தீர்ப்பு கூறும் மார்பு பட்டை. தீர்ப்பு கூறும் மார்பு பட்டைனா அவங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய மார்பு பட்டை. அதை எங்கே அணிஞ்சுப்பாரு ஆசாரியன்? இந்த ஏபத்தனக்கூடிய வஸ்திரத்துக்கு மேலே இந்த மார்பு பட்டை அணிஞ்சுக்கணும். இப்போ மார்பு பட்டைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்குது. அதுதான் எதை கூறும்? தீர்ப்பை கூறும். யாருக்கு தீர்ப்பை கூறும்? வேதம் சொல்லுகிறது, அந்த மார்பட்டையில் ஒரு வரிசையில் 3 வச்சு 4 அடுக்குகளாக 12 கோத்திரத்தின் பெயரை எழுதணும். இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தினுடைய பெயரை எழுதணும். எழுதியாச்சு. அதில் இந்த ஊரிமையும் தும்மிமையும் வைக்கணும். ஏன்? இந்த ஊரிமையும் தும்மும் தான் எதை கொடுக்க போகுது? தீர்ப்பை கொடுக்க போகுது. புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு ஆசாரியன் போகிறாருன்னா தேவ சமூகத்தில் 12 கோத்திரத்தையும் சுமந்துக்கிட்டு போகிறார். அந்த 12 கோத்திரத்துக்கான தீர்ப்பும் அங்கே இடம்பெற்றிருக்கு. அந்த தீர்ப்பு எப்படி வரும்? ஊரிம் தும்மிம் எனக்கூடிய வகையில் வெளிப்படுத்தப்படும். அப்போ தேவ சமூகத்தில் இந்த இஸ்ரவேல்கிட்ட நேரடியாக பேசுவாரா? இல்லை. ஆனால் எப்படி பேசலாம்? ஊரிம் தும்மிம் வழியாக பேசலாம். இல்லை என்றால் ஆசாரியன் எப்படி? தீர்க்கதரிசியின் வழியாக பேசலாம். நான் என்ன சொல்கிறேன்? ஊரிம் தும்மிம் வழியாக பேசாத பட்சத்தில் மோசே எழுப்பி பேச வைப்பார். மோசே இருக்கும்போது ஊரின் தும்மிக்கு வேலை இல்லை, மோசே பேசிட்டு போயிட்டார். ஆசாரியன் இடத்தில் வருகிற போது மோசைக்கு வேலை இல்லை, ஊரின் தும்மிம் வழியாக ஆசாரின் வழியாக பேசுவார். அப்போ இந்த ஊரிம் தும்மிம் என்பது தேவனிடத்தில் பேச செல்பவர்களிடத்தில் இருக்க வேண்டியது. ஆசாரியன் எதுக்கு போகிறான்? பேசுறதுக்கு போகிறான். அப்போ எல்லாரிடத்திலும் தேவன் பேச மாட்டார். ஏன் சவுல்கிட்ட பேசல? அவன்கிட்ட என்ன இல்லை? ஊரிம் தும்மிம் என்பது அந்த சவுலிடத்தில் இல்லை. ஊரிம் தும்மிமோட சவுல் போய் தேவ சமூகத்தில் நின்றிருந்தார்னா அவன் ஒரு ஆசாரியனாக இருந்திருப்பான். அவன் கேட்பதுக்கு எங்கே கிடச்சிருக்கோம்? பதில் கிடச்சிருக்கும். ஆனால் அது சவுலுக்கு கிடைக்கல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? தேவன்கிட்ட பேச போகிறோம், ஆனால் நம்மள்ட்ட என்ன இல்லை? அதற்கான வஸ்திரம் இல்லை, அதற்கான தகுதி இல்லை. ஆனால் எல்லாரும் தேவன்கிட்ட பேசிடுறோம். ஆனால் தேவன் திருப்பி பேசுவாரா? மறு உத்தரவு கொடுப்பாரா? இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, யார் ஜெபித்தால் தேவன் பதில் கொடுப்பார். ஊரிம் தும்மியும் இல்லாமல் சவுல் ஜெபிக்கிறான், ஆனால் பதில் வரல. அப்போ இந்த உலகத்தில் ஜெபிப்பது என்பது எளிது, ஆனால் மறு உத்தரவு பெறுவது என்பது அது தகுதியானவரிடத்தில் மூலமாக தான் கொடுக்கப்படும். ஊரிம் தும்மிமுடைய அதற்கு தகுதியான ஆசாரியனுக்குரிய தகுதியான வஸ்திரத்தோடு போய் நிற்கக்கூடியவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆசாரியத்துவத்தில் சவுல் இருக்கிறாரா? இருக்கிறாரு. பதில் கிடைச்சிச்சா அவருக்கு? சவுலுக்கு ஒரு காலகட்டங்களில் கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. ஆனால் ஊரிம் தும்மியும் இல்லாத போது என்ன கிடைக்கல? பதில் கிடைக்கல. அப்போ தேவ சமூகத்தில் அபிஷேகம் இருக்கிற போது, தகுதி உள்ளவர்களாக இருக்கிற போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, ஞானஸ்தானம் பெற்றுட்டும் தேவன்கிட்ட பேசிகிட்டே இருப்பாருன்னு. அப்படி இல்லை. ஏன்? நீங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாலும் என் தேவனின் முன்னாடி நீங்கள் போய் நிற்கிற போது சில தகுதிகளை பார்க்கிறார். இப்போ சவுல்ட்ட அந்த தகுதி இல்லாமல் போயிடுது. இப்போ இந்த இடத்துல தான் என்னென்னா, நான் தேவன்கிட்ட நேற்று ராத்திரி பேசினேன், ரோட்டில் வரும்போது பேசினேன், பைக்கில் போகும்போது பேசினேன், இந்த கதையெல்லாம் பொய்யாயிருது. விசுவாசியை சொல்கிறாப்புல எழும்பி, நான் பார்த்து கொண்டிருந்த போது தேவன் இறங்கி வந்தாருன்ட்டு. எப்படி இறங்கி வருவார்? அப்போ தேவன் எல்லாரிடத்திலும் பேசுவதில்லை. மோசையை கொண்டு பேசுகிற போது ஊரிம் தும்மிம் வழியாக பேசுறதில்லை. ஊரிம் தும்மிம் வழியாக பேசுகிற போது மோசையை கொண்டு பேசுவதில்லை. சொப்பனத்தினூடாக பேசுகிற போது ஆசாரியனூடாகவோ தீர்க்கதரிசியினூடாகவோ பேசுவதில்லை. இல்லையா? ஒவ்வொருவரை ஒவ்வொரு மூலமாக தேவன் அழைத்தார்.
சிலருக்கு சொப்பனத்தினூடாகவே தன்னுடைய திட்டத்தை கடத்தி கொண்டே இருந்தார். சில தேவ மனுஷனுக்கு, சிலருக்கு ஊரின் தும்மின் வழியாகவே தன்னுடைய திட்டத்தை கடத்தி கொண்டே இருந்தார். ராஜாக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? தாவீது வரைக்கும் நீங்க வேதத்தில் வாசிக்கிற போது நான் போலாமா போவேணாமா, ஏபோத்தை கொண்டு வா அப்படிம்பார். ஏபோத்தை கொண்டு வந்தா தீர்வு கிடைச்சிருது போங்கிறார். எப்படி? ஏபோத்துக்குள்ள என்ன இருக்கு? ஊரிமும் தும்மிமும் இருக்கு. அப்போ தாவீதுனுடைய பல நடவடிக்கைகள் இங்கே பார்க்கிற போது, பல ராஜாக்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கிற போது அங்கே என்ன இருக்குன்னா, ஏபோத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு வசனம் இருக்கும். நமக்கு புரியாது ஏபோத்துக்குள்ள என்ன போட்டு வச்சிருக்காங்க. ஊரிமும் தும்முமும் போட்டு வச்சுக்கிற போது நான் போனமா வேணாமா முடிவு பண்ணிடுறாரு. இப்போ இந்த ஏபோத்தை கொண்டு வந்த போது நான் இந்த ராஜ்யத்தின் மீது படையெடுத்து போகவா வேண்டாமா என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டபோது தேவன் சொன்னார் படையெடுத்து போ என்று சொல்லி அங்கே இருக்கும். நமக்கு புரியாது என்னதாண்டா அந்த ஏபோத்துன்னு. ஏபோத்தில் தேவன் பேசுகிறார். ஊரிம் தும்மிம் வழியாக, ஆசாரியத்துவத்தின் வழியாக தேவன் பேசுகிறார். அவன் ஆசாரியத்துவத்துக்குள் வருகிற போது அவனுக்கு என்ன வெளிப்படுது? இதை செய்யலாமா வேணாமான்னு வெளிப்பட்டுருது. அதனால தான் தாவீது பலமுறை என்ன பண்ணுறாரு? எங்கப்பா அந்த ஏபோத்தை கொண்டு வா அப்படிங்கிறார். ஆனால் இங்கு சவுல் ஏபோத்தை கொண்டு வராரு. உள்ள என்ன இல்லை? ஊரிமும் தும்முமும் இல்லை. அவன் தகுதி உள்ள வஸ்திரம் இல்லை. அவன் தேவனுக்கானவனே இல்லை. இப்போ என்ன கிடைக்கல? பதில் கிடைக்கல. அப்போ தேவனிடத்தில் பேசுவதற்கென்று சொல்லி சில தகுதிகள் தேவைப்படுகிறது, சில வஸ்திரங்கள் தேவைப்படுகிறது. ஆசாரியத்துவத்தில் நிற்பவர்களுக்கு இங்கு சில தகுதிகள் தேவைப்படுகிறது. அப்போ நம்ம இப்போ மோசேட்ட பிரச்சனை என்னன்னா, உன்னோட தான் தேவன் பேசுவாரா? இந்த சிக்கல் வருது. ஏன் அவனோட தான் பேசுவார்? காரணம் என்ன? அங்கே என்ன இருக்கு? அங்கே தகுதியான பாத்திரமாக இருக்கு. இங்கே தகுதியற்ற பாத்திரமாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தபடினால் அந்த ஜனங்கள்ட்ட என்ன பண்ணல? என் தேவன் பேசவில்லை. அப்போ இன்னைக்கு கூட நிறைய பேர் எனக்கு தெரியல, ஆசாரியனுக்கு மட்டும் தெரியுது. அதுதான் தேவன் வழி நடத்தக்கூடிய முறையாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் எஸ்ராவனுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 63வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஊரின் திம்மிம் என்பவைகளுக்குள் ஒரு ஆசாரியின் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானது நிலை புசிக்க தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கிற போது ஊரிம் தும்மிமை உடைய ஆசாரியன் என்று சொல்லி குறிப்பிடப்படுது. எப்படிப்பட்ட ஆசாரியன்? ஊரிமும் இருக்கணும், தும்மிமும் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியன் என்று சொல்லி இங்கு குறிப்பிடப்படுகிறது. அதனுடைய 63வது வசனம் இல்லையா? இப்போ என் தேவன் ஒரு தகுதியை கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட தகுதி என்று சொன்னால், ஒரு ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடியது ஊரிம் தும்மிம் என்பவைகளுக்குள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும். அந்த வசனம் தெளிவாக புரியணும். அதனால தான் நானே எடுத்ததை வாசித்துட்டு, எப்படிப்பட்ட ஆசாரியன் எழும்புற வரைக்கும் அந்த ஆசாரியனுக்கு உள்ளாக 2 விஷயம் இருக்கணும். ஊரிம் தும்பிம் என்பவைகளுக்கு உள்ள ஒரு ஆசாரியன். இந்த 2 உள்ள ஒரு ஆசாரியன் எழும்பணும். அப்ப எல்லாரும் ஆசாரியன் அல்ல. நீங்க வெறுமனே ஆசாரியன் இருந்துட முடியும். ஆனால் இங்க கேள்வி என்னன்னா, அந்த ஆசாரியனிடத்தில் ஊரிமும் தும்மிமும் இருக்கிறதா? அதாவது தேவனுடைய சமூகத்திலிருந்து பதில் கிடைக்கிறதா? தேவனுடைய சமூகத்திலிருந்து தகுதி உள்ள வஸ்திரத்தை உடையவராக இருக்கிறாரா என்பதுதான் முக்கியம். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆசாரியர்களுக்குரிய தகுதியை குறித்து பேசுது. இப்போ பல ஆசாரியர் எழுப்பிட்டாங்க இல்லையா? நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவியை மாற்றினீங்கன்னா பல சேனல்களே என்னத்துக்குன்னு இருக்கு? கிறிஸ்தவ சேனல்களாகவே இருக்குது, ஆடலும் பாடல் நிகழ்ச்சிகளாகவே இருக்குது. பல பேர் பாஸ்டராகவே இருக்கிறாப்புல, அப்படி தானே? இப்போ பிரசங்கிக்கூடிய என்ன கேட்டால் பாஸ்டரான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுவேன். உண்மையாகவே ஏன்? நான் பாஸ்டர் இல்லை, அதனால் அப்படி சொல்லிடுறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் உபாசம் இருந்துட்டாலோ இல்லை ஒரு 4 நாள் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலும் அவன் பாஸ்டர் ஆயிடுறானே. வெள்ளையும் போட்டு மீசை எடுத்தால் பாஸ்டர் ஆயிடுறாப்பில்லையே. ஈஸியாகிடுது இல்லையா? இன்னைக்கு ஆசாரித்துவம் என்பது ஈஸியாகிடுது. அவ்வளோ பாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் ஆசாரியர்களா? தேவன் அதை தான் தெளிவாக சொல்கிறாரு. ஆசாரியத்துவத்துக்கு என்று சொல்லி ஒரு தகுதி இருக்கு. ஊரிமும் தும்மிமும் உள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியன் என் தேவனுக்கு தேவை. பைபிளில் எக்கச்சக்கமான ஆசாரியர்கள் இருந்தார்களா இல்லையா? ஆனால் எல்லாரையும் குறித்து வேதம் பேசுதா? இல்லையே. அப்ப தேவ சமூகத்தில் தேவனிடத்திலிருந்து பதில் பெற்று தரக்கூடிய, தேவ சமூகத்தில் திறப்பில் நிற்கக்கூடியவர்களை தான் என் வேதம் ஆசாரியத்துவத்தை கூட வழி நடத்துகிறது. அது யாருக்கு கிடைக்கல? சவுலுக்கு கிடைக்கல. சவுல் கத்தி பார்க்குறான். இன்னைக்கு பல பேர் தேவ சமூகத்தில் கத்துறாங்க, என் தேவன் உன்னை அறியேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம்
ஓசியாவுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். யார் இல்லாம? இஸ்ரவேல் புத்திரர்கள் இல்லாமல், ராஜா இல்லாம, அதிபதி இல்லாமல், பலி இல்லாமல், சிலை இல்லாமல் வருது. நோட் பண்ணிக்கோங்க. சிலை இல்லாமலும், ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும், தேராபீம் இல்லாமல் இருப்பார்கள். பாருங்க, இந்த இடத்துல சிலை இல்லாமலும் ஒரு வசனம் வருது. மொழிபெயர்ப்பில் எவ்வளோ சிக்கல்னு பாருங்க. நீங்கள் ஆர்சி பைபிளில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பலிப்பீடம் இல்லாமலும் இருக்கும். தேவ சமூகத்தில் எங்கேயா சிலை வந்துச்சு? அப்படி தானே? இப்போ இஸ்ரவேல்கிட்ட சிலை இல்லாமலும் இருப்பார்கள், அப்படி இல்லை, பலிப்பீடம் இல்லாமல் இருப்பார்கள். அதான் கரெக்டான மொழிபெயர்ப்பு. பலிப்பீடம் இல்லை, தேவன் இல்லை, ராஜா இல்லை, என்ன வஸ்திரம் இல்லை? ஏபோத் வஸ்திரமும் இல்லை. இஸ்ரவேல் ஜனத்திட்ட ஏபோத் வஸ்திரம் இல்லைன்னா அங்கே என்ன இல்லை? தேவன் இல்லை, தேவனுடைய ஆசாரியன் இல்லை, தேவனுடைய தீர்க்கதரிசி இல்லை, தேவனிடத்திலிருந்து மறு உத்தரவு இல்லை. அதுதான் பொருள். அப்ப இங்கு நீங்கள் எதை பார்க்கணும்னா, ஏபோத் நம்மிடத்தில் இருக்கிறதா, மறு உத்தரவு நம்மிடத்தில் இருக்கிறதா? தேவ சமூகத்தில் நான் மட்டும் பேசிட்டு இருக்கேனா, இல்லை தேவன் திருப்பி பேசுறாரா? இது ரொம்ப முக்கியமானது. இன்று பல இஸ்ரவேல் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் மத்தியில் ஏபோத் எனக்கூடிய வஸ்திரம் இல்லை. என்று உங்களிடத்தில் ஏபோத் வஸ்திரம் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. அப்போ தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும், தேவனோடு நீங்கள் பேசணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? ஏபோத் வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தகுதியான வஸ்திரத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதான் தேவன் கல்யாண வீட்டுக்கு போகும்போது வஸ்திரம் எப்படின்னு பார்க்குறாரு. இப்போ உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறான்னு என்ன தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார் இல்லையா? வாசிக்கலாம். யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களை வாசிங்க. பொன்னினால் செய்த அந்த 2 பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதகத்தின் பக்கங்களில் இருக்கிற 2 வளையங்களில் மாட்டி அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளின் 2 நுனிகளையும் ஏபோத்து தோல் துண்டின் மேல் அதன் முன்புறத்திலே இருக்கிற 2 வளையங்களில் மாட்டுவாயாக. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்பதக்கமும் எது? இந்த மார்பதக்கம்னா என்னது? நம்ம வாஸ்தவம் தீர்ப்பை வழங்கக்கூடிய இந்த மார்பு பட்டை, இதுவும் ஏபோத் வஸ்திரமும் இணைஞ்சிருக்கணும். ஏபோத் வஸ்திரம் ஆசாரியனுக்குரியது. அவன்கிட்ட என்ன ஒட்டி இருக்கணும்? 12 கோத்திரமும் தேவனும் சேர்ந்து நிற்கணும். அப்போ ஆசாரியன் என்பவரை சுற்றி இஸ்ரவேல் ஜனம் இருக்கணும், தேவனும் இருக்கணும். தேவன் இல்லாமல் ஆசாரியன் ஆக முடியாது, இஸ்ரவேல் இல்லாமல் ஆசாரியன் இல்லை. அப்போ ஒரு ஆசாரியன் என்பவன் தன்னுடைய மார்பின் மேல் 12 கோத்திரத்தை தாங்கி நிற்பவராக இருக்க வேண்டும். அதோடு கூட தேவனையும் தாங்கி நிற்பவராக இருக்க வேண்டும். ஊரியும் தும்மியும் யார்கிட்ட இருக்கணும்? அதே ஆசாரியன்கிட்ட இருக்கணும். அப்போ தேவ சமூகத்தில் இது ஆசாரியத்துவத்துக்கான விஷயம். தேவனிடத்திலிருந்து மறு உத்தரை பெறுவதற்கான விஷயம். தேவன்கிட்ட பதிலை பெறுவதற்கான முறை. எல்லார்ட்டையும் தேவன் பேசிட மாட்டார், எல்லாருக்கும் தேவன் பதிலை கொடுத்துட மாட்டார். இப்போ ஆசாரியத்துவம் மோசேட்ட இருக்கும்போது நம்மெல்லாம் தேவன்கிட்ட பேசி மறு உத்தரவு வாங்கிட முடியுமா? முடியாது. யார்கிட்ட போய் கேட்கணும்? மோசையே தேவன்கிட்ட பேசும், கேட்டு பதில் சொல்லும் இல்லையா? இந்த ராஜாக்கள் எல்லாம் யாரை தேடினாங்க? எங்க தாவீது இருக்கான் கூப்பிடுங்க. தீர்க்கதரிசிகளை தேடுகிற போது காரணம் என்ன? இப்போ இவனுக்கு பேய் பிடிச்சிருது. யாருக்கு? சவுலுக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யாரை தேடினாங்க? எங்கே? தாவீதுன்னு தேடினாங்க. ஏன்? தேவன் எங்கே இருக்காங்களோ அங்கே தேடக்கூடியது. எல்லாராலும் போய் என்ன பண்ண முடியாது? தேவ சமூகத்தில் போய் நிற்க முடியாது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் ஏபோத் வஸ்திரம் என்பது முக்கியமானது, திறப்பில் நிற்கக்கூடிய ஆசாரியன் என்பது முக்கியமானது, அதில் இருக்கக்கூடிய ஊரியும் தும்மியும் என்பதும் முக்கியமானதாக இருக்கிறது. இதெல்லாம் இருந்தால் தான் தேவன்கிட்ட நீங்கள் பதிலை பெற முடியும். அந்த ஜனத்தில் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ பேருக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆசாரியனாக ஒருவர் நிற்கிறார் என்று சொன்னால் அவரிடத்துல 2 விஷயம் இருக்கணும். ஊரியும் தும்மியும் இருக்கணும், இஸ்ரவேல் ஜனமும் இருக்கணும். இப்போ சரி, இப்படி இருக்கக்கூடிய இடத்துல, தீர்ப்பு வழங்கக்கூடிய இந்த இடத்துல 15வது வசனத்திலிருந்து 21வது வசனத்து வரைக்கும் நீங்கள் வாசிக்கிற போது
12 கற்களை எடுத்து மாட்ட சொல்றார். என்ன சொல்றாரு? இந்த மார்பதகத்தில் 12 கற்களை எடுத்து மாட்ட சொல்லுகிறார். சரி, 12 கற்களை எடுத்து மாட்டியாச்சு. இதே 12 கற்கள் விஷயம் எங்க வருது தெரியுமா? யோசுவாவினுடைய புஸ்தகத்தை வாசிங்க, 3வது அதிகாரம், அதனுடைய 13-17 வசனத்தை வாசிக்கலாம். 13-17. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய யாவின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். 4:9 வாசிங்க. யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியன் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. பாருங்க, இப்போ தேவனுடைய கற்பனை பெட்டி ஒன்று வருது. அந்த இடத்துல யோர்தானில் போய் காலை வச்சாச்சு. காலை வச்ச பிற்பாடு என்னாச்சு? 2 பிளந்துடுச்சு, வெட்டாந்தரை ஆயிடுச்சு. இப்போ இன்னும் முடியலை, தனியாக ஆசாரியன் போக முடியாது. அப்போ அங்கே என்ன தேவைப்படுது? 12 கற்களுக்கான வேலை இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஊரீம் தும்மீம் எனக்கூடிய பெட்டி இருக்குது. பெட்டியை சுமந்து கொண்டு போகிறாங்க. யார் தான் கொண்டு போகிறாரு? ஆசாரியர் தான் கொண்டு போகிறாரு. ஆசாரியன் ஊரீம் தும்மீம் இருக்கக்கூடிய தேவனுடைய கற்பனை இருக்கக்கூடிய தேவனுடைய உடன்படிக்கையை சுமந்து ஆசாரியன் போனாதான் யோர்தான் பிளக்கப்படும். இஸ்ரவேல் ஜனம் மட்டும் போய் இறங்கினா யோர்தான் பிளந்துருமா? பிளக்காது. அப்போ பிளக்கிறது யார் மூலமாக தான் பிளக்க முடியும்? ஊரீம் தும்மீமை உடைய தேவனுடைய உடன்படிக்கையை சுமந்து போகக்கூடிய ஆசாரியனின் மூலமாக தான் யோர்தான் பிளக்கும். அதனால தான் நீங்களா போய் குளத்தில் முங்கிட்டு வந்தீங்கன்னா அது ஞானஸ்தானம் இல்லை. கூட யார் தேவை? ஆசாரியன் தேவை, இல்லையா? மரணத்தை ஜெயிக்க அங்கே யார் தேவை? ஆசாரியன் தேவை. ஆசாரியனோடு யார் தேவை? உடன்படிக்கை பெட்டி ஆகிய ஊரீம் தும்மீம் ஆகிய தேவனுடைய பிரசனம் அங்கு தேவை. இல்லைன்னா யோர்தான் பிளக்காது. இப்போ இந்த தேவனுடைய பெட்டியும் இல்லாமல் ஆசாரியனும் இல்லாமல் அவர்களை பின்தொடர்ந்த எகிப்தியர் என்ன ஆனாங்க? அங்கே அழிந்து போனார்கள். அதே யோர்தான் அவர்களுக்கு மரணமாக மாறியது. அப்போ நீங்கள் மரணத்தை ஜெயிக்கணும்னா, மறு உத்தரவு பெறணும்னா உங்களுக்கு யார் தேவை? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும் தேவை, அதை சுமந்து சொல்லக்கூடிய ஆசாரியரும் தேவை. அவங்க போய் ஆசாரியன் போய் காலை வச்சாதான் யோர்தான் பிளக்கும், மரணம் கடந்து போக முடியும். இது எது? வேதம் சொல்லக்கூடிய வெளிப்பாடாக இருக்கு. இப்போ ஜனங்கள் கடந்து போயிட்டாங்க, தேவன் அதோடு விடல. இங்கேயும் என்ன கொண்டு வராரு? இந்த மார்பதகத்தில் 12 கல் வேணும்ல, ஊரீம் தும்மீம் இருக்கு, உடன்படிக்கை பெட்டி இருக்கு, ஆசாரியன் இருக்காங்க. 12 கற்களை அவர் விடல. அவர் என்ன சொல்றாரு? 12 கற்களை எடுத்துட்டு வந்து எங்க இருந்து? அதான் நீங்க புரியணும். யோர்தான்ல இருந்து எடுத்துட்டு வந்து அக்கறையில் கொண்டு நாட்டுங்கிறார். இப்ப என்ன பண்றாரு? 12 கோத்திரத்தை பாவத்திலிருந்து அடிமையிலிருந்து தூக்கி யோர்தானில் பிளந்து அந்த பக்கம் கொண்டு போய் வைக்கிறார். இப்போ உங்களையும் என்னையும் தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு ஆசாரியனின் மூலமாக பாவத்துக்கு அந்த பக்கம் இருந்த உங்களை ஞானஸ்தானம் என்கிற யோர்தானின் மூலமாக பிளந்து இனிமேல் இந்த 12 கோத்திரம் எங்க இருக்கிறது இல்லை, அடிமைத்தனத்தில் இருப்பதில்லை, பாவத்தில் இருப்பதில்லைன்னு அங்கேருந்து தூக்கி சுமந்து வந்து, அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். தூக்கி சுமக்கிறாங்க. கோத்திரத்திற்கு ஒரு ஆளை கூப்பிட்டு கல்லை தூக்கிட்டு வாடாங்கிறா. அந்த கல்லை தூக்கி யோர்தானுக்கு இந்த பக்கம் வச்சு அடையாளம் அதுதான். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த இஸ்ரவேலர்கள், ஞானஸ்தானம் பெற்ற இஸ்ரவேலர்கள். நான் ஞானஸ்தானம் பெறாம தேவ சமூகத்தில் போயிட முடியாதுன்னு சிலவன் கேட்குறான், இல்லையா? ஞானஸ்தானம் முக்கியமானு கேட்குறான். யாசுவா மெசியாவுக்கு பக்கத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்டாங்கல்ல யாரு? கள்ளர்கள். அவர்கள் தான் ஞானஸ்தானம் பெறவே இல்லையே. கேள்வி இல்லையா? அவங்க ஏன் ஞானஸ்தானம் பெறல? ஞானஸ்தானத்திற்கான அவசியமே இல்லை. ஏன்? அந்த நேரங்களில் என் தேவன் அடிக்கப்படலை. அந்த நேரங்களில் மனம் திரும்புதலுக்கு என்ற ஞானஸ்தானம் தான் இருந்தது. அவன் சிலுவையிலே மனம் திரும்பினான். ஆனபடினால் என்ன பண்ணாரு? எடுத்துக்கொண்டு போனார். ஆனால் அவர் இறந்த பிற்பாடு என்ன வந்துச்சு? பாவ மன்னிப்புக்கு என்ற ஞானஸ்தானத்தை பெற்றால்தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு. அப்புறம் அவர் சாகிறதுக்கு ஒரு நொடிக்க முன்னாடி மனம் திரும்பி மரித்தவனும் எங்கே போயிட முடியும்? பரலோக ராஜ்யம் போயிட முடியும். ஆனால் அவர் மரித்த பிற்பாடு ஒரு நொடிக்க அப்புறம் சத்தமெல்லாம் என்ன தான் பண்ணணும்? பாவ மன்னிப்பை பெற்றிருந்தால் தான் அவன் எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ இங்கே யோர்தானை பிளப்பது என்பது பரலோக ராஜ்யத்துக்கு போனா முக்கியமான ஒன்றா இருக்கு.
அப்ப இங்க ஞானஸ்தானம் என்பது முக்கியமான ஒன்றா இருக்கு. அதை யாரிடத்தில் எடுப்பது என்பது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஊரியும் தும்மியும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய ஆசாரியனின் ஊடாக நீங்கள் யோர்தானை பிளந்தால் தான் அந்த யோர்தான் பிளக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய கல்லை அப்படியே தூக்கி எங்க கொண்டு போவாரு? அந்த பக்கம் கொண்டு போவார். நல்லா பாருங்க, வெளியே இருந்த கல்லை எங்க கொண்டு போனாரு? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளாக. யார் சுமந்துட்டு போறா? ஆசாரியன் சுமந்துட்டு போறான். இப்ப இந்த பலி மிருகத்தை சுமந்துட்டு போறது யாரு? ஆசாரியன். இஸ்ரவேலை சுமந்துட்டு உள்ள போறது யாரு? ஆசாரியன். மரணத்திற்குரியவர்களை ஜீவனா மாற்றுறது யாரு? ஆசாரியன். யாருடைய கரத்தில் தேவன் அந்த அதிகாரத்தை ஒப்புக் கொடுக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஆசாரியனுடைய கரத்தில் என்ன பண்றாரு? இதை ஒப்புக் கொடுக்கிறார். இப்ப தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் யோர்தானை பிளந்துட்டோமா? யோர்தானுக்கு அந்த பக்கம் போயிட்டோமா? யோர்தானுக்கு அந்த பக்கம் நீங்களும் நானும் போனோம்னா, யோசுவாவுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி. பாருங்க, எங்க கொண்டு வைக்கிறாரு? யோர்தானில் கிடந்தவனை, மரணத்தில் கிடந்தவனை தூக்கிட்டு வந்து கில்காலில் மாட்டுகிறார். கில்காலுக்கு வந்துட்டோம். இப்போ எத்தனை பேர் கில்காலில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றீங்க? நம்மெல்லாம் எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? கில்காலுக்கு வந்துட்டோம். கில்காலுக்கு வந்தவர்களை பற்றி வேதம் சொல்லுகிற போது யோசுவாவுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். ஆதலால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. பாருங்க, நிந்தை நீங்கினபடினால் அந்த இடம் என்ன ஆயிடுச்சு? கில்கால் எனப்படுகிறது. அப்ப ஞானஸ்தானத்தின் ஊடாக உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருந்த நிந்தைகள் நீங்கி போகும், அடிமைத்தனங்கள் நீங்கி போகும், பாவங்கள் நீங்கி போகும், மரணங்கள் நீங்கி போகும். நீங்க சந்தோஷமா எங்க போயிடுறீங்க? கில்காலுக்கு போயிடுறீங்க. இப்போ எல்லாரும் கில்காலுக்கு வந்துட்டோம். மரணத்தை கடந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவ ஜீவிதத்தை விட்டு தேவன் முன் குறித்தாரு. அப்படியே சபைக்குள்ளே வந்தோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், கில்காலில் வந்துட்டோம். நிந்தை நீங்கி போச்சு. என்னது? விக்கிர வழிபாடு இல்லை, இல்லை இல்லை, நம்புவோம் இல்லை. அப்படி தானே? திருப்பி யாராவது எங்கேயாவது போகிறீங்களா? சிலைக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்களா? இல்லை. அப்போ நிந்தைகள் நீங்கி போச்சு, அடிமைத்தனங்கள் நீங்கி போச்சு, கில்காலுக்கு வந்துட்டோம். இப்போ உடனே பரலோகத்தை கொடுத்துருவாரா? கில்காலில் வந்த உடனே அவர்கள் எல்லாம் எங்கே போயிட்டாங்க? கானான் தேசத்துக்கு போயிட்டாங்களா? இல்லையே. இது முதல் படி. யோர்தானை தாண்டுவது என்பது, கில்காலுக்கு வருவது என்பது, நிந்தை கடப்பது என்பது முதல் படியாக இருக்கு. இப்போ கில்காலுக்கு வந்தவுடனே அவங்க பண்ண விஷயம் என்ன தெரியுமா? ஞானஸ்தானம் பெற்றவுடனே அவங்க பண்ண விஷயம். அதனுடைய 10வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கில்கால் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். என்ன பண்ணாங்களா? பஸ்காவை ஆசரித்தார்கள். இப்போ ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு தான் நீங்கள் என்ன போனோம்? பஸ்காவுக்குள்ளாடி போனோம். கில்காலுக்கு வந்துட்டோம். அடுத்த வேலை சும்மா இருக்கிறது இல்லை, தேவனோடு ஒன்றி இருப்பது, அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுவது. பஸ்காவை, அடிமைத்தனத்திலிருந்து என் தேவன் என்னை விடுவித்தார் என்பதை நினைவு கூறும்படியாக என் தேவன் ஒரு பண்டிகை வச்சிருக்கிறார், பஸ்கா பண்டிகை. அதை அனுசரிக்கணும், அதை ஆசரிக்கணும். எத்தனை பேர் பஸ்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நான் தான் கில்காலில் இருக்கேனே, அப்பப்போ வந்தால் போதும். எப்படி? கில்காலில் தான் இருக்கோம்ல, அதனால வருஷத்துக்கு ஒரு பஸ்காவை எடுப்போம், 5 வருஷத்துக்கு ஒரு பஸ்காவை எடுப்போம். அப்படி இல்லை. நீங்கள் கில்காவில் வந்து பஸ்காவை ஆசரிக்கவில்லைன்னா நீங்கள் மறுபடியும் மரணத்திற்குரியவங்க ஆயிருவீங்க. மறுபடியும் ஒன்னேந்து ஓடணும். எங்கேருந்து? போ, யோர்தான்லேருந்து வா. மறுபடி கடந்து வந்து திருப்பி கில்கால் வந்து திருப்பி பஸ்காவை என்ன செய்யணும்? ஆசரிக்கிற மாதிரி ஆயிரும். திருப்பி உங்கள்கிட்ட பாவம் ஒட்டுற மாதிரி ஆயிரும். திருப்பி உங்களை என்ன செய்யும்? யோர்தான் மூழ்கடிக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ பஸ்கா ஒன்று தான் மறுபடி நீங்கள் யோர்தானில் மூழ்காதபடி உங்களை பாதுகாப்பது. எத்தனை பேர் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் பாவம் செய்யலைன்னு சொல்கிறவங்க? பாவம் செஞ்சோம் இல்லையா? அந்த பாவம் எங்கே மன்னிக்கப்படுது? முதல் முறை முங்கி எழுப்பிட்டீங்க, மன்னிச்சிட்டாரு இல்லையா? விசுவாசத்தோடு அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டனால முதல் முறை உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இல்லை, எங்கே பாவம் மன்னிக்கப்படுது சிந்திச்சிங்களா? பஸ்கா பண்டிகையில் தான் உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பை கொடுக்குறார். ஈஸியாக கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? முழு மனதோடு அறிக்கை செய்து விட்டு விட்டேன்னா உனக்கு மன்னிப்புங்கிறார். அது அறிக்கை செய்யும் போது நீ புது சிருஷ்டியாக மாறுறேங்கிறார். அவருடைய இரத்தமும் அவருடைய சரீரம் மறுபடி உன்னோடு கலக்கிற போது மறுபடியும் உன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். அப்போ பஸ்காங்கிறது உங்களை உயிர்ப்போடு வச்சுருக்குது. மரணத்திலிருந்து நீக்கி மறுபடி உங்களை புதுப்பிப்பதற்கான
இடம் தான் என்னது? இந்த பஸ்காவாக இருக்குது. அப்போ இந்த பஸ்கா எவ்வளோ முக்கியமானது? பாவம் செய்கிற எல்லாருக்கும் இது ரொம்ப முக்கியமானது. ஏன்? பாவத்திலிருந்து விடுபடணும். ஆனால் இன்னைக்கு பஸ்காவை கில்காவில் ஆசரிக்கிறோமா? யோர்தானை கடந்து வந்த பிற்பாடு பஸ்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? சரி, இவன் எல்லாம் என்ன பண்ணிட்டான், நாங்கள் எல்லாம் பஸ்காவை ஆசரிச்சிட்டோன்னு சொல்கிறவனுக்கு திடீர்னு தேவதூதன் வராரு. அந்த ஜனத்தினிடத்தில் தேவதூதன் உருவி பட்டயத்தோடு வந்து நிற்கிற போது யோசுவா பதறான், கேட்குறான், நீ எங்களோட ஆளா இல்லை எங்களோட எதிராளியான ஆளா? நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், யோசுவாவின் கண்ணில் ஒரு ஆள் தென்பட்டார் இல்லையா? கேட்ட கேள்வி என்ன? நீ எங்க ஆளா இல்லை சத்ருவை சேர்ந்தவரா? அப்போ அர்த்தம் என்ன? இங்கே இரண்டு பக்கமும் தூதர்கள் உண்டு. ஒரு ஆசாரியனுடைய கண்ணில் எதெல்லாம் தெரியுது? தேவனுடைய தூதனும் தெரியுது, பிசாசும் தெரியுது. யோசுவா கேட்குறான் பாருங்களேன், இது என்ன எங்களுக்கு சார்ந்தவரா இல்லை சாத்தானுடைய ஆளான்னு கேட்குறாரு, என்னுடைய எதிரியினுடைய ஆளான்னு கேட்குறாரு. அந்த தூதன் சொல்லுகிறார் பாருங்க, நீ முதல்ல உன் காலில் இருக்க செருப்பை கலத்து, இது பரிசுத்தமான இடம் என்று சொல்லு. ஏன்? பஸ்காவை ஆசரிச்சாச்சு, தேவ பிரசனம் அங்கே வந்துடுச்சு. இனி நீ காலில் என்ன பண்ண முடியாது, செருப்பை போட்டுருக்காடா, செருப்பை கலத்துட்டார். செருப்பை கலத்தின பிற்பாடு சொல்கிறாரு, நீ இப்போ எரிகோ பட்டணத்துக்கு, இப்போ தான் எகிப்தை தாண்டி வந்திருக்கோம், எரிகோ பட்டணம் இருக்கு பாரு, அதை போய் பிடின்ட்டு. எரிகோ பட்டணத்தில் உள்ளே அவனும் போகிறதில்லை, வெளியே அவனும் வரதில்லை. அப்போ உன்னால் பிடிக்க முடியாது. நீ எதன் மூலமாக பிடிக்கணும்? துதியின் மூலமாக பிடி என்று சொல்லுகிறார். அப்போ நீங்கள் எப்போ யோர்தானை கடந்துட்டீங்களோ, பஸ்காவை அனுசரிச்சிட்டிங்களோ, அதுக்கு அப்புறத்திலிருந்து உங்களுடைய ஆயுதம் ஒன்றே ஒன்று தான். என்னது? துதியின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவதனூடாக எரிகோ கோட்டை என்ன பண்ணாங்க? பிடித்தார்கள். இப்போ இந்த பஸ்கால பல பேருக்கு பல சிக்கல் இருக்கு. பஸ்காவை அனுசரித்த பிற்பாடு ஒரு சோதனை கட்டம் உண்டு, அதை துதியினால் வெல்லணும் இல்லையா? துதிக்காமல் இருந்தால் பிரச்சனை அதிகமாயிரும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, தேவ சமூகத்தில் காத்திருப்பதில்லை. ஞானஸ்தானத்தை பெற்றதோட முடிஞ்சு போயிடுது. ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய வளர்ச்சியின் காலம்தான் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, அப்படியே மாறுபட்டு வந்துடும், அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்துடுவோம். இப்போ நீங்கள் வேதத்தில் லூக்காவினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 39-40 வாசிக்கலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குள் படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. என்ன பண்ணாரு? பஸ்காவை முடிச்சிட்டார் இல்லையா? பஸ்காவை முடிச்சுட்டு ஒலிவ மலைக்கு போகிறாரு. பஸ்கா முடிச்சுட்டா என் தேவன் எங்கே போவார்? ஒலிவ மலைக்கு போவார். உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போவார்? ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லிட்டு போவார். அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. நம்மால் என்ன பண்ண மாட்டான்? ப்ரேயர் பண்ண மாட்டான். ஒலிவ மலைக்கு ஏறினவர், அவருக்கு நல்லா தெரியும் அடுத்த ஒரு போர் இருக்குது. எப்படிப்பட்ட போர் இருக்குது? எரிகோ கோட்டையை தகர்க்கத்தக்கதான ஒரு போர் இருக்குது. கல்வாரியில் ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? அந்த சோதனையை ஜெயிக்கணும். நான் பஸ்கால இருக்கேன், இருந்து முடிஞ்சிச்சு, அடுத்தபடியாக ஜெபிடான்னு சொல்லிட்டு போகிறார். இறங்கி வராரு. மறுபடியும் இங்கே என்ன நடக்கு? லூக்காவின் புஸ்தகம் தெளிவாக சொல்கிறது, மறுபடியும் தூங்கிட்டு இருக்கான். டேய், உங்களை ஜெபிக்க சொல்லிட்டு தானடா போனேன், 1 மணி நேரம் உனக்கு உட்காந்து ஜெபிக்க முடியாதாடா அப்படின்னு அதட்டுறார். ஜெபிக்க மறுபடியும் சொல்கிறார். இவன் மறுபடியும் தூங்குறான். ஜெபிக்காததுனால நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும், திடீர்னு ஒரு ஜன கூட்டங்கள் வருது. அதில் யார் வரா? யூதாஸ் வாரான். யூதாஸை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ முத்தமிட்டு தானே என்னை காட்டி கொடுக்க வர, முத்தத்தின் மூலமாக தானே என்னை காட்டி கொடுக்க வர, வாங்குறார். யூதாஸ் யாரு? 12 கல்லில் ஒரு கல். 12 கல்லில் ஒரு கல் தான் என்ன போச்சு? இடறி போச்சு. இங்க ஜெயித்து யோர்தானை தாண்டினானா இல்லையா? யூதாஸ் தாண்டினான். அவனை யோர்தான்ல தூக்கி கில்காலுக்கு வச்சாச்சா? ஆமா வச்சாச்சு. பஸ்காவுக்குள்ள இருந்தான். ஆனா என்னாச்சு? தவறி போனான், எதிராக மாறினான். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பஸ்கா சாப்பிட்டோடனே, ஞானஸ்தானம் பெற்றோடனே தேவனுடைய படையில் நீங்கள் இல்லை, அப்புறமும் நீங்கள் எதிராளியாக மாறுவீங்க இல்லையா? ஏன்? பஸ்காவினுடைய தகுதியே பாவம் இல்லாமல் இருப்பது. ஆனால் இவன் எப்படி தான் உள்ள வந்தான்? அவரை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான் இல்லையா? அவரை காட்டி கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே பல பேர் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன லாபம்னு சொல்லிட்டு பஸ்காவுக்கு போகிறோம். பஸ்காவுக்கு போகிற போது, தேவ சமூகத்துக்கு போகிற போது எனக்கு என்ன லாபம் வரும்னு நினச்சிட்டு போகிறோம். சபைக்கு போனால் என்ன கிடைக்கும்? நான் உபவாசம் இருந்தால் என்ன கிடைக்கும்? ஜெபிச்சா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்னா, யூதாஸ் தூக்கு போட்டு என்ன பண்ணான்? நாண்டு கொண்டு செத்தான் என்கிற செய்தி கிடைக்கும்.
அப்படி தானே கிடைக்கும். ஏன் என்ன கிடைக்கும்னு உள்ள போனது அவன் தான். தேவனுடைய சரீரமும் ரத்தமும் கிடைக்கும்னு சொல்லிட்டு போனாங்க மற்ற சீஷர்கள். இவன் என்ன நினைச்சான், உலகத்திற்குரிய பணம் கிடைக்கும்னு சொல்ல போனான். காட்டி கொடுத்தா பணம் கிடைக்கும்டா அப்படின்னு போனான். முடிஞ்சிச்சு. என்னாச்சு, தேவனை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். ஆனால் எந்த எரிகோவை அவன் தகர்க்க வேண்டுமோ அந்த எரிகோ அவனை தகர்த்து போட்டது. பாருங்க, இங்க எரிகோக்கு எதிராக யோசுவா ஒரு கூட்ட ஜனத்தை 12 கோத்திரத்தை கொண்டு போறாரு. அதில் ஒரு கூட்டத்தான் ஆகிய, நீங்கள் வாசிங்க யோசுவா 7:1 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் யாவுடைய கோபம் உண்டது. பாருங்க, இந்த இடத்துல எரிகோவை ஜெயிக்கணும். இது திட்டம். யார் மூலமா ஜெயிக்கணும்? 12 கோத்திரமும் ஜெயிக்கணும், 12 சீஷர்களும் ஜெயிக்கணும். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அதில் ஒரு கோத்திரத்தை உடைய ஆகான் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டான். ஒரே ஒரு சீஷனான யூதாஸ் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டான். எரிகோ ஜெயித்தாங்களா இல்லையா? எரிகோ ஜெயித்துட்டாங்க. கல்வாரியில் தேவன் மரணத்தை ஜெயித்தாரா இல்லையா? மரணத்தை ஜெயித்துட்டாரு. வேலை முடிஞ்சிச்சு. தேவனுடைய திட்டத்தை நீங்கள் தடை செய்ய முடியாது. வேலை முடிஞ்சிச்சு. எரிகோவை ஜெயித்துட்டான். ஆனால் பாவம் ஆகானிடத்தில் தங்கி இருந்தது, மரணம் யூதாஸ் இடத்தில் தங்கி இருந்தது. யாசுவா தான் மரணத்தை ஜெயித்தார் இல்லையா? தேவன் தான் எரிகோவை வீழ்த்தினார். ஆனால் பாவம் இஸ்ரேலுக்குள் இருக்குது. ஒரு கூட்ட ஜனம் பஸ்காவை ஆசரித்தும் ஞானஸ்தானம் பெற்றும் இன்னும் மரணத்தோடையே தேவ சமூகத்தில் இருக்குது. ஊழியம் செய்ய வேண்டிய யூதாஸ் பணத்திற்கு ஊழியம் செய்தபடியினால் அவன் ஆண்டு கொண்டு செத்தான். துதிக்க வேண்டிய ஆகான், ஜெபிக்க வேண்டிய ஆகான் இவ்வுலகத்தின் மேல் நாட்டம் வைத்தபடியினால் அவனும் 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் தான். அந்த ஒரு கல் தான். அந்த கல் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு தேவ சமூகத்தில் 200 வெள்ளி காசுகளை, விலையுயர்ந்த வஸ்திரங்களை அவன் தனக்கென்று எடுத்துக்கொண்டபடியினால் எல்லார்ட்டையும் தேவன் சொன்னார், சின்ன ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியல, அவ்வளோ பெரிய எரியோ பட்டணத்தை பிடிச்சிட்டாங்க, ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியல. அப்போ யார் மூலமாக இது நடந்துச்சுன்னு பார்த்தா, இவன் தூக்கு கல்லெடுத்து எரிந்து கொன்றார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்று அநேகர் யோர்தானை கடந்து வந்தது கல்லெறிவாங்க. இன்று அநேகர் யோர்தானை கடந்து பஸ்காவை அனுசரிப்பதே நாண்டு கொண்டு சாவ. என் தேவன் சொல்லுகிறார் பாருங்களேன், நீ இதெல்லாம் கடந்து வந்த உடனேயே தேவன் எதையும் கொடுப்பதில்லை. பஸ்காவை முடித்தால் நீ ஜெபிக்கணும். அதான் கேட்குறார் பாருங்க, இந்த சோதனையின் மத்தியில் கூட உன்னால் ஜெபிக்க முடியாதான்னு கேட்குறாரு. இன்னைக்கு சோதனை இருக்கா? இருக்குது. ஆனால் ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இருக்கா? இல்லை. ஏன்? மழுங்கி போச்சு. தேவ சமூகத்தில் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்தால் அவ்வளவு அற்புத அதிசயம். ஆனால் என் தேவன் கல்லை தான் தூக்கிட்டு வர சொன்னால் நம்ம கல்லாவே உட்காந்துருக்கோம். ஒரு உணர்ச்சியும் இல்லை. ஜெபிக்கணும் தெரியாது, உபவாசிக்கணும் தெரியாது, வேத வாசிக்கணும் தெரியாது, உலகத்தோடு ஓட ஆரம்பித்துட்டோம். தேவ சமூகத்தில் வருவதால் என்ன லாபம்னு நினைக்கிறோம். அந்த நேரத்தில் இன்னொரு இடத்துல போனால் லாபம் கிடைக்கணும், அங்கே போகிறோம். அப்போ இந்த இடத்துல எதை நீங்கள் சிந்திக்கணும்னா, நான் யூதாஸாக ஆகானாக ஓடிக்கொண்டிருக்கிறேனா? நான் யூதாஸாக ஆகானாக யோர்தானை கடந்தனா? நான் யூதாஸாக ஆகானாக பஸ்காவில் பானம் கொண்டனா? நான் யாரா இருக்கிறேன்? எனக்கு தேவன் மறு உத்தரவு இன்னும் கொடுக்கல. காரணம் என்ன? நான் ஆகானாக, நான் யூதாஸாக தேவ சமூகத்தில் இருந்துட்டு வரேன், நான் சவுலாக தேவ சமூகத்தில் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தேவன் உங்களை எச்சரிக்கிறார். அப்போ நீங்கள் யாரா மாறணும்? தேவன் மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய பாத்திரமாக மாறணும். வெறுமனே ஜெபித்துட்டு கூடாது. தான் சொல்றாரு பாருங்களேன், நீங்கள் தேவனுக்கு என்று சொல்லி யாருக்கு போய் பலியிடுறீங்களா? அந்நிய தேவர்களுக்கு பலியிடுகிறீர்கள் என்று சொல்றார். தேவன் நினைக்கிற, ஆனால் அங்கே யார் இல்லை? தேவன் இல்லை. உன்னுடைய பலியை நீ பிசாசுக்கே கொடுக்கிறாய். காரணம் என்ன? இங்கே விசுவாசம் இல்லை, ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லை என்று சொன்னால் உன்னுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்வது யாரு? தேவன் போல் உட்கார்ந்து அவன் ஏற்றுக்கொண்டு இருப்பான். வாசிக்கலாம். 1 சாமுவேலுடைய புத்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சவுல் யாவிடத்தில் விசாரிக்கும் போது, யா அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்க தரிசனங்களின் நாளாவது மறு உத்தரவு அருளவில்லை. மறு உத்தரவு அருளவில்லை. ஏன்? சவுல் என்ன பண்ணுனா? மறு உத்தரவு வராத அளவுக்கு சவுல் என்ன வேலை பார்த்தா? வாசிக்கலாம். 1 சாமுவேலுடைய புத்தகம் 22வது அதிகாரம்
அதனுடைய 18-19 வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தோவாக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமீனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலுமுள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டை கருக்கினால் வெட்டி போட்டான். 21 வாசிங்க. சவுல் யாவுடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். பாருங்க, 85 ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், ஏபோத்தை அணிந்தவர்கள். அப்படின்னா என்ன? தேவனுடைய பிரதிநிதிகள். சவுல் என்ன பண்றான் தெரியுமா? இந்த 85 பேரையும் கொன்று போடுகிறான். சவுல் யாருக்கு எதிரான? ஆசாரியர்களுக்கு எதிராவா? தேவனுக்கு எதிராக நிற்கிறான். அவன் கொன்று போட்டது ஏதோ ஆசாரியர்களை தான், அவன் எதிர்த்து நின்றது ஏதோ ஆசாரியர்களை தான். ஆகான் மோசையை எதிர்த்து நின்னா, யோசுவாவை எதிர்த்து நின்னானா? ஆகான் யாரை எதிர்த்து நின்னா? தேவனை எதிர்த்து நிற்கிறான். ஏன்? தேவனுடைய வார்த்தை அது, அங்கே போய் எதையும் எடுத்துகிட்டு வராதேன்னு. அவன் எரியோக்குள்ளோடி போயிட்டு என்ன பண்ணுறான்? அவனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். யூதாஸ் யாருக்கு எதிர்த்து நின்னா? அவன் வெறுமனே பணத்தை வாங்கினானா? இல்லை, யாசுவாவுக்கு எதிர்த்து நிற்கிறான். அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன நடக்குது? சவுல் அந்த ஜனத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிரதிநிதியான ஆசாரியர்கள் 85 பேரை கொன்று குவிக்கிறான். இந்த செய்தி சவுலுக்கு, தாவீதுக்கு சென்றடைது. சவுல் இந்த மாதிரி ஆசாரியர்களை கொல்லுகிறான் என்று சொல்லி. நீங்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் என் தேவன் உங்களோடு பேசுவதை நிறுத்தி விடுவார். அது வரைக்கும் சவுல்கிட்ட பேசினாரா? பேசினாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கல? பேசல. எப்படி பேசல? சொப்பனத்தினூடாகவும் பேசல, ஊரீம் தும்மீம் வழியாகவும் பேசல, எந்த தீர்க்கதரிசியின் வழியாகவும் பேசல. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எச்சரிப்பு கூட வராது. என்ன வராது? தீர்க்கதரிசி இருந்தால் வந்து என்ன சொல்லுவான்? எச்சரிப்பான். இதை செய், இதை செய்யாத சொல்லுவானா இல்லையா? ஆசாரியன் இருந்தால் என்ன சொல்லுவான்? இதை செய், இதை செய்யாத. இப்போ என்ன வரல? எச்சரிப்பின் சத்தம் கூட வரல. சவுல் கொஞ்ச நேரம் பார்க்குறான், என்ன பண்ணுறது? யாருமே வரலையே. நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே தெரியலையே. எப்படி தேவ சமூகத்தை அணுகுவது, எப்படி எதிர்காலத்தை தெரிந்து கொள்வது, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவன் ராஜா, அவன் அடுத்த போர் போகணுமா போவேணாமா, எனக்கு ஜெயம் இருக்கா சாவு இருக்கா ஒன்றும் தெரியாது. இப்போ அந்த சவுலுக்கு மறு உத்தரவு யாரும் கொடுக்காதபடியினால், அதற்கான அவன் செய்த பாவம் என்ன? அவன் ஆசாரியர்களை கொன்று குவித்ததன் மூலமாக என் தேவன் அவனோடு பேசுவது என்ன பண்ணிட்டாரு? நிறுத்திட்டார். அவன் யார் மூலமாக கொண்டான் என்று சொன்னால், தேவனுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரியான யோதேமியனாகிய தோலேக்கின் மூலமாக அவன் என்ன பண்ணுறான்? 85 ஆசாரியர்களையும் கொண்டு குவிக்கிறான். தேவனுக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இவனெல்லாம் கொல்றாங்கிறான். நம்மளும் இப்படி தான், தேவனுக்கு எதிராக, தேவ மனுஷனுக்கு எதிராக என்ன பண்ணுறது? யூதாஸ் தான் பண்ணான்ல. தேவனுக்கு எதிரியான அங்கே இருக்கக்கூடிய போர்ச்சேவர்களை சேர்த்து கொண்டு போய் முத்தமிட போனான். அவன் எதிர்த்து நின்றது தேவ திட்டத்தை, தேவனை. தேவன் பேசுவதை நிப்பாட்டிடுவார். யூதாஸ் ஏன் மனம் திரும்பல? தேவன்கிட்ட மறு உத்தரவு வராதுன்னு அவனுக்கே தெரியும். இனிமேல் அவ்வளோதான் தெரியும், சாவை தவிர ஒன்றும் இல்லைன்னு தெரியும். ஏன்? அவன் எதிர்த்து நின்றது தேவனுக்கு எதிராக. அப்போ தேவனுக்கு எதிராக எதிர்த்து நின்றபடினால் அவனுக்கு என்ன வரல? மறு உத்தரவு வரல. இனிமேல் அவன் ஊரியமை என்ன பண்ண முடியாது? பெற முடியாது. ஊரியம் கை மாறிடுச்சு. யாருக்கு போயிடுச்சு? தாவீதுக்கு போயிடுச்சு. அப்போ என் தேவன் இந்த ஊழியத்தை சவுலிடத்திலிருந்து மாற்றி தாவீதுக்கு கொடுத்துட்டாரு, இந்த ராஜ்யத்தை சவுலிடத்திலிருந்து மாற்றி தாவீதுக்கு கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கிற போது தேவனுக்கு எதிராக நீங்கள் போர் செய்தால் உங்களிடத்திலிருந்து மாற்றி யார்கிட்ட கொடுப்பாரு? இன்னொருவனுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அந்த 7வது வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 28:7. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். பாருங்க, இந்த இடத்துல யாருமே மறு உத்தரவு கொடுக்கல. இப்போ யார்கிட்ட போனான்? ஸ்திரீயை தேடுறாங்கிறான். அந்த ஸ்திரீ எப்படி? அஞ்ஞானம் பார்க்கிற ஸ்திரீ என்று சொல்லி உங்களுடைய பைபிள் சொல்லுது. ஆர்சி பைபிள் என்ன சொல்லணும்னா குறி சொல்பவள் அப்படின்னு சொல்லும். எப்படிப்பட்டவன்? குறி சொல்லக்கூடிய, அது அஞ்ஞானம் பார்க்கக்கூடிய அந்த பொண்ணை தேடுங்க அப்படிங்குது. இப்போ இந்த பெண் எங்க உள்ளவள் என்று சொல்லி ஊர் அங்கே என்ன சொல்லுது? எந்தோரில் ஒரு பெண் இருக்கிறார். எந்தோர் எந்த ஊர் தெரியுமா? இஸ்ரேல் இல்லை, இஸ்ரேல் விட்டு வெளியே. அது கானான் தேசத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த தேசத்தை என் தேவன் பிடிக்க சொல்லுகிறார். யோசுவா 17:11 வாசிங்க, உங்களுக்கு புரியும். 17:11. இசக்காரிலும் ஆசோரிலும் இருக்கிற 3 நாடுகளாகிய
பெத்சேலும் அதன் ஊர்களும், இப்ளோமும் அதன் ஊர்களும், தேரின் குடிகளும் அதன் ஊர்களும், எண்ணேரின் குடிகளும் அதன் ஊர்களும், எந்தோரின் குடிகளும் அதன் ஊர்களும் அப்படின்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்படும். இதை பிடிக்க சொன்னார் என் தேவன். நீ கானானுக்குள்ளே போனா இதெல்லாம் பிடிச்சிருன்ட்டு. நம்மால் பண்ண தப்பு என்னென்னா கானான் மாதிரியே வச்சுருந்தான். அவன் கானானை சுத்திகரிக்கல, கானானுக்குள்ளே இருக்கக்கூடிய எஞ்சிய ஜாதிகளை விரட்டி விடலை. அதனால தான் மறுபடி பாவத்துக்குள்ளே வந்தான். ஏன்? அவனுடைய கலப்பு மறுபடியும் அந்த பாவத்தோடய இருந்தது. அதனால மறுபடி வெளியே வந்தான். இப்போ தேவ சமூகத்தில் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. தேவன் ஒதுக்கி வைத்த அந்த எந்தோரி எனக்கூடிய ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்? இஸ்ரேல் ஜனம் அங்கே போகலை, அங்கே உள்ள ஜனத்தை துரத்தி விடலை. அப்போ அங்கே உள்ள ஜனம் என்ன தான் பண்ணிட்டு இருந்துச்சு? இன்னும் சிலை வழிபாடுகள் பண்ணிட்டு இருந்துச்சு, இன்னும் குறி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அங்கே கடவுள் யார் இல்லை? இல்லை. அங்கே கடவுள் அந்நிய தேவர்களாக இருந்தார்கள், அங்கே குறி சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள். இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கணும். ஒரு ஸ்திரீ அந்நிய தேவனை சேவித்து அந்நிய தேவன் மூலமாக குறி சொல்லக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணிடத்தில் யார் போறா? சவுல் போறான். எதுக்காக போறான்? மறு உத்தரவு கடவுள் வழியா வரல. அதனால எங்க போன? இப்போ சாமுவேல் ஒருத்தன் இருந்தான். இது பெரிய டாபிக் இல்லை. சாமுவேல் ஒருத்தன் இருந்தான். அவனை எழுப்பி கேட்போன்னு போறான். சாமுவேல் யாரு? தேவ மனுஷன். என்ன பண்ணா? செத்து போனான். செத்து போன சாமுவேலை எழுப்ப நம்ம ஊரு விட்டு ஊரு போறோம். யார்கிட்ட போறோம்? ஒரு அந்நிய ஸ்திரீயின் இடத்தில் போய், ஒரு குறி பார்க்கிற இடத்துல போய் கேட்கிறோம். இப்ப இதுல இந்த பெண் யாருங்கிற தெளிவை நம்ம பெற்றுலாம். உபாகமம் 18:10-11 வாசிங்களேன். தன் மகனையாவது தன் மகளையாவது தீ கடக்க பண்ணுகிறவனும் குறி செல்கிறவனும், பாருங்க, தீல போடுறான் இல்ல, பலி கொடுக்கறான் இல்ல, அவனோ அல்லது குறி சொல்லுகிறவனோ, நாள் பார்க்கிறவனும், அஞ்ஞனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்தக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். செத்தவர்களிடத்திலே குறி கேட்கிறவர்களும் இருக்க வேண்டாம். இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கணும். முதல்ல குறி பார்ப்பவரும், கடைசியில் செத்தவரிடத்தில் குறி பார்ப்பவரும். ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். ரெண்டு வேற வேற. குறி சொல்கிறவன் ஒருத்தன் இருக்கான், செத்தவரிடத்தில் குறி கேட்குறவன் ஒருத்தன் இருக்கான். ரெண்டு பார்ட் இருக்கு. ஒரே வசனத்தை நம்ம பார்க்கணும். இதில் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? என்னெல்லாம் இருக்குது? நாள் பார்க்குறவன் இருக்கான். நம்ம கூட்டத்தில் எவனா இருக்கான்னு தெரியல. இந்த கல்யாணத்துக்கு நல்ல நாள் ஒருத்தன் பார்ப்பான். தொழில் தொடங்க நல்ல நாள், நல்ல நேரம். அவனெல்லாம் தூக்கி போட்டு சாவடிடாங்கிறார் பைபிள். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லுது. சரி, அது இருந்துட்டு போட்டேன். நாள் பார்க்குறவன் ஒரு பக்கம் இருக்கான். அஞ்ஞானம் பார்க்கிறவன், இந்த சகுனம் பார்ப்பாங்கன்னு, நல்ல சகுனம் கெட்ட சகுனம். அதே மாதிரி சூனியக்காரன் ஒருத்தன் இருக்கான், மந்திரவாதி இருக்கான். அதே மாதிரி சன்னதைக்காரனும் ஒன்று இருக்கும். நம்ம பைபிள் அது புரியாது. அங்கே என்னன்னா ஏவி விடுகிறவனும். எப்படி? இப்போ நம்ம எதை பார்க்கணும்னா, இத்தனை ஆவி இங்கே இருக்கு. கடவுளை தாண்டி இந்த வேலையெல்லாம் பைபிளில் இருக்கு இல்லையா? ஏவி விடுகிறவனும், அதாவது சன்னதக்காரன்னா அர்த்தம் என்னது? பேயை ஏவி விடுறவன். நம்மளாம் இந்த காலத்தில் இருக்கா? பைபிள் இருக்கு. பேயை ஏவி விடுறவன், மாய வித்தக்காரன், செத்தவனிடத்தில் குறி கேட்கிறவன், அதாவது இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவன். இப்போ எபிரேயத்தில் இந்த இறந்தவர்களிடம் குறி கேட்கிறது இருக்குல்ல, அந்த ஸ்திரீ தான் இந்த ஸ்திரீ. வெறும் குறி கேட்கறது இல்லை. இது எப்படிப்பட்டவ தெரியுமா? செத்தவனை எழுப்பி குறி கேட்பா. வெறும் சூனியம் பண்ண மாட்டா, செத்தவனை எழுப்பி சூனியம் பண்ணுவாப்புல. அப்போ வெறும் குறி கேட்கணும்னா நம்மால் இஸ்ரேல்லே கேட்டிருக்கலாம். இல்லை, இன்னொரு சிக்கல் இருக்கு. சவுல் என்ன பண்ணிட்டாருன்னா, இஸ்ரேலில் இருந்த குறி சொல்லுகிறவர்கள் எல்லாம் அடிச்சு விரட்டிட்டாப்புல. இப்போ இவனுக்கே தேவைப்படுது, மறு உத்தரவு வரல, எங்க தேடி போறதுன்னு தெரியல. அப்போ என்ன தேவை? இப்போ செத்தவனை எழுப்பணும். செத்தவனை எழுப்ப குறி சொல்லக்கூடிய ஒரு பெண் தேவை. நார்மலாக குறி சொல்லிட்டு போயிடலாங்க, எல்லாரும் சொல்லிடலாம். குறினா என்னது? அடுத்த நடக்கக்கூடியதான் சொல்லணும். அடுத்து அப்படி நடக்கும், இப்படி நடக்கும். இந்த கடற்கரைக்கு போனால் கையை பார்த்தே சொல்கிறானே, நாசமாக போயிடுறேன்னு மட்டும் சொல்ல மாட்டான், காசு கொடுக்க மாட்டேன், எப்போவுமே புகழ்ந்து சொல்லுவான். இங்கே என்ன பிரச்சனை? குறி மட்டும் தேவையில்ல, இறந்தவனிடத்தில் குறி கேட்கணும். அப்போ அந்த பெண்ணு தான் நமக்கு தேவை. அப்போ அது இஸ்ரேலில் கிடைக்காது, இஸ்ரேல் தேவனால் அது நடக்காது. இன்னொரு வார்த்தை நான் சொல்லிடுறேன். ஞான சிருஷ்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? ஞான சிருஷ்டி ஒரு வார்த்தை பார்த்துருப்பீங்க. அது யார் ஞான சிருஷ்டி அடைவது? தேவ மனுஷன் ஞான சிருஷ்டி அடைவான் இல்லையா? தேவனால் ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அது ஞான சிருஷ்டி. பிசாசினால் ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அது குறிப்பார்ப்பது. புரியுதா? ஆனால் ரெண்டுக்கும் ஒரே சொல். எந்த ஆவியின் மூலமா அது நடக்குது, அதுதான் விஷயம். தேவனால் நடக்குதா இல்லை பிசாசினால் நடக்குதா?
எல்லாராலையும் ஞான சிருஷ்டி அடைய முடியும். எப்படி? எதிர்காலத்தை கணிக்க முடியும். ஆனால் தேவனால் நீங்கள் கணித்துக் கொள்கிறீர்களா? அப்படின்னா நீங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசி. இல்லை, அதை பிசாசினால் நீங்கள் பண்ணுகிறீர்களா? இதான் விஷயம். மாய வித்தக்காரன் எப்படி சொல்கிறான்? அவன் அற்புதம் தானே பண்ணுறான். தேவனால் பண்ணாது அற்புதம், பிசாசினால் பண்ணாது மாய வித்தாயிருது இல்லையா? அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இவளுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. இவ ஆவியினால் பிசாசுகளினால் என்ன பண்ணுவா? குறிப்பாத்து சொல்லக்கூடிய ஒரு பெண். இப்போ இவள்கிட்ட சவுல் போறாரு. சவுல் போய் கேட்குறாரு, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 28:3 அவருக்கு வாசித்துருங்க. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேல் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடி துரத்தி விட்டான். இப்போ பாருங்க, தேசத்தில் குறி சொல்றவனே இல்லை இஸ்ரேல்ல. ஏன்? தேவனுக்கு எதிரானது, எல்லாரையும் துரத்தி விட்டாச்சு. இப்போ சவுல் மார் வேஷத்தில் போறான். ஏன்? இதான் தேவ பிள்ளைகளோட நிலைமை. தேவன் இல்லைன்னா எதை விளக்கணுமோ அங்கே போய் நிற்போம் இல்லையா? ஏன்? இங்கே பதில் இல்லை. இங்கே என் தேவன் உங்களை தூக்கி போட்டார். திருப்பி எங்கே போகிறோம்? சாவை தேடி போகிறோம். சவுல் தேடி போனது குறி சொல்கிறவளே நினைக்கிறீங்களா? அவன் சாவை தேடி போனான். இந்த மீன் பிடிக்க போகிறவங்க, இந்த தொழில் செய்கிறவங்கள்ட்ட சொல்ல, பொடி கொண்டு போ மீன் கிடச்சிடன்னு சொல்கிறாப்பில்லையா? எப்படி? பொடியை போட்டால் மீன் கிடச்சிட்றான். இப்போ கல் எடுத்து ஆஃபீஸில் மாட்டி விட்டிங்கன்னா விற்கிறானுங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இந்த கல், அதிர்ஷ்ட கல், பணம் கொட்டுன்னு கொட்டுமா? அப்படியே ஒரு தகடை தூக்கி இந்த இருக்குல்ல பெட்டி, கல்லா பெட்டி, அப்படியே உள்ளே வச்சு விட்டிங்கன்னா பணம் தான், முழுக்க பணம். வீட்டில் வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கெல்லாம் அங்கங்கே போகிற பணம் எல்லாம் பறந்து வந்து வீட்டுக்குள்ளே உட்காரங்க. அப்போ எதை தேடி போகிறோன்னா மரணத்தை தேடி போகிறோம். சவுல் எதை தேடி போனான்னா மரணத்தை தேடி போனான். அந்த ஸ்திரீயின் இடத்துல போயாச்சு. 28:8 வாசிங்க. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்ரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்கிறவைகளை எழும்பி வர செய் என்றான். பாருங்க, இந்த இடத்துல மட்டும் அஞ்சனம் பார்த்து குறி சொல்லின்னு இருக்கு இல்லையா? அஞ்சனம் பார்ப்பது ஒன்று, குறி சொல்வது ஒன்று, 2 வேற சொல்லி. எபிரேயத்தில் மட்டும் நான் விளக்கிறேன். நார்மலாக ஒரு விஷயத்தை நடக்க போகிறதை சொல்லுவதை இங்கே எபிரேயத்தில் கோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். நடக்க போகிறத சொல்கிறது, அதாவது நீங்கள் குறி சொல்லுவது. இனி இதான்ப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது குறி சொல்கிறது, அதுக்கு பேர் கோஷம். சரி, இப்போ அதோட முடிஞ்சு போயிடல. அஞ்ஞானம் பார்த்துன்னு ஒன்று வருது இல்லை? குறி சொல்லு, ஆனால் என்ன பார்த்து சொல்லு? அஞ்ஞானம் பார்த்து சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? அதுக்கு பேர் என்னன்னா நடுவில் நின்று. எப்படி? தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் நின்று, அதுக்கு பேர் தீர்க்கதரிசியோ இல்லை ஆசாரியனோன்னு ஒன்று வருது இல்லை? இதே மாதிரி இந்த மந்திரவாதிகிட்ட, இந்த குறி சொல்கிறவர்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ ஆவிக்க நடுவில் நின்று, ஆவிக்க நடுவில், அது இங்கிலீஷில் தெரியவா மீடியம்னு இருக்கும். நீ தான் எனக்கு செய்தியை கடத்தணும். யார்கிட்ட? சாமுவேல்கிட்ட பேசி செய்தி எனக்கு கடத்தணும். மீடியம்ங்கிற வார்த்தை இருக்கும். அதுக்கு எபிரேயத்தில் என்ன இருக்கும்னா ஆப் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும். இருந்துட்டு போட்டு, இது ஒரு 2 வேறு சொல்லுன்னு உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். இப்போ வெறுமனே குறி சொல்லலை, சாமுவேலுடைய ஆவிட்ட பேசி குறி சொல்லுன்னு சொல்கிறா. இப்போ அந்த பொண்ணு முடியாதுன்னே சொல்லுங்க. தேவனுடைய மனுஷனுடைய ஆவியை எழுப்ப ஒரு மந்திரவாதி, ஒரு குறி சொல்றவன் என்ன சொல்லல? முடியாதுன்னு சொல்லவே இல்லை. அவளுக்கு ஒரே பயம் என்னன்னா, இந்த சவுலுன்னு ஒருத்தன் இருக்கிறான். யார் பக்கத்தில் தான் இருக்கிறான், அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. சவுலுன்னு ஒருத்தன் இருக்கான். குறி சொல்றவளெல்லாம் கொண்டு போடுவானா, நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஆள் யார்? சவுலு. கர்த்தரின் நாமத்தில் அப்படிதான் இருக்காங்க, சத்தியம் பண்ணி சொல்கிறேன் உனக்கு ஒன்றும் ஆகாது. யார்? கடவுள். உனக்கு யாரா? முதல்ல எங்கே போய் நின்றுட்டு கடவுளுக்கு ஞாபகத்தை சொல்கிறது இல்லையா? இப்போ பல பேர் அப்படி தான், என்ன செய்கிறோன்னு தெரியாது, ஆனால் அங்கே என்ன கடவுள் கூட இருப்பார்னு நினைக்கிறது. செய்கிறது திருட்டுத்தனம், திருட்டில் மாட்டாமல் இருக்கணும். செய்கிறது மிகப்பெரிய பாவமாக இருக்கும், அது வீட்டில் மாட்டாமல் இருக்கணும். யார்கிட்ட கேட்குறது? கடவுள்கிட்ட கேட்குறது. கடவுள் எதுக்கெல்லாம் துணை நிற்கணும்னு பாருங்கள். ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை அவருடைய வேலை. இப்போ சபைக்கு வரக்கூடிய ஒருத்தன் திருடனாக இருக்கிறான்னு அவன் திருட போயிடுறான். என்ன சொல்லுவான்? கடவுளே மாட்டிடக்கூடாது. என் கடவுளை அப்போ என்ன பண்ணணும்? திருடனுக்கு ஆதரவாக நின்று இவனை மாட்டாமல் பாதுகாக்கணும். அப்படியே அவன் வேலையா? அவர் வேலை அதுவா இல்லையா? என்ன பாவத்தை வேணாலும் செய்யணும், ஆனால் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. கடவுளை நீர் தான் பாதுகாக்கணும். யார் அவர்? என்ன வேலைக்கு நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க? அதுதான் இப்போ சவுல் பண்ணது. என்னது? கடவுள் மேலே சத்தியமாக சொல்ல, உனக்கு பிரச்சனையே வராது. நீ என்ன பண்ணு? சாமுவேலுடைய ஆவியை எனக்காக எழுப்பு அப்படிங்கிறார்.
நான் சொல்லுகிறவனுடைய ஆவியை நீ எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. நம்ம பொண்ணு என்ன பண்ணிட்டாப்புல, கடைசியில் ஓகேன்ட்டார். 12:13 வாசிங்க. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சே என்றாள். பாருங்க, இந்த இடத்துல நான் யாரை எழுப்பணும்னு கேட்ட உடனே நீ சாமுவேலை எழும்பி வர பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாரு. ஆனால் இவர் சவுலுங்கிறத சொல்லலை. இந்த நொடி வரைக்கும் நல்லா பாருங்க, அங்கே எந்த வித்தியாசமும் நடக்கலை. இந்த நொடி வரைக்கும் அந்த பெண்மணி வெறும் பெண்மணி தான். ஆனால் அவள் சாமுவேலை எழுப்புறது எனக்கு பெருசாக தெரில. சும்மா இருந்தவனை சவுலுன்னு கண்டுபிடிச்சிட்டாளே. சும்மா இருந்தவனை இவன் சவுலுன்னு கண்டுபிடிச்சிட்டா பாருங்களேன். அப்போ யார் கண்டுபிடிக்கல? அவ கண்டுபிடிக்கல. இந்த வசனத்துக்கு மேலே நடக்கிறது எல்லாமே வேற. எப்படி நடக்குது பாருங்க. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில், யாரை பார்த்தாலாம்? சாமுவேலை கண்ட மாத்திரத்தில், செத்து போனவனை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுல் நீர்தான் சவுல் ஆச்சே. இப்போ இங்கே என்ன சிக்கல்னா, மேடத்துக்கு பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காப்புல, அவ்வளோ நேரம் பேசியிருக்காப்புல, ஆனால் கண்டுபிடிக்கல. எப்போ இந்த பெண்மணியால் சாமுவேலை காண முடிந்ததோ அப்போ சவுலையும் காண முடிந்தது. அப்போ இதை யார் பார்க்கல? அந்த பெண் பார்க்கல. அப்போ பார்த்தது யாரு? இப்போ எப்பவுமே விடணும்னு இருக்கும்ல, பொறுமையாக போவோம். இப்போ சாமுவேலை பார்க்குறா, செத்த ஆவியை பார்க்குறப்பல கூடவே சவுலனும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சவுலனு கண்டுபிடிச்ச உடனே சவுல் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க ரொம்ப முக்கியமானது. ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். பயப்படாத, நீ காண்றது என்ன? இந்த இடத்துல ஒன்று சிந்திக்கணும். அப்ப யாரு பார்க்கல? சவுல் பார்க்கல. பார்த்தது யாரு? மேடம் மட்டும்தான் பார்த்துருக்காப்புல, குறி சொல்றவன் மட்டும்தான் பார்த்துருக்கா. நீ பார்ப்பது என்னன்னு அவள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இவன் பார்த்துருந்தா. உங்களுக்கு புரியுது இல்லையா? அவளும் பக்கத்தில் தான் இருக்கா, நானும் பக்கத்தில் தான் இருக்கேன். அவள் குறி சொல்கிறவ பொசுக்குன்னு ஆவி எழுப்பி காமிச்சிட்டானா, நீ என்ன பார்க்குறேன்னு நான் அவள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நானே பார்த்துடுறேன் ஆவி வந்துருச்சுன்னு. இங்கே அது நடக்கலை. அவள் சொல்கிறா, நான் யாரை பார்க்குறேங்கிறத வாசிங்க, அந்த 13ஆம் வசனம். ராஜா அவனை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். பாருங்க, தேவர்கள் பூமியிலிருந்து எழும்பி வருவதை காண்கிறேன். கரெக்டு தானுங்க? என்னது பார்த்துருக்கா? தேவர்கள் எங்கேருந்து எழும்பி வருதா? பூமியிலிருந்து எழும்பி வருவதை பார்க்கிறேன் என்றார். இதை சொன்னது யாரு? ஸ்திரீ. யாரு பார்க்கல? சவுல் பார்க்கல. சவுல் இடத்தில் சொல்லப்பட்டது, நான் பார்க்கிறேன். அது எங்கேருந்து எழும்பி வருது? பூமியிலிருந்து எழும்பி வருது. இதை நான் அந்த வசனத்தை உங்களுக்கு ஆர்சி பைபிள் எப்படி இருக்குன்னு வாசித்து காட்டுறேன். அதற்கு அரசர் அவளை நோக்கி, அஞ்சாதே, நீ பார்ப்பது என்ன என்று கேட்க, அதற்கு அவள் சவுலிடம், நிலத்திலிருந்து ஒரு தெய்வ உருவம் வெளிவருவதை காண்கிறேன். எப்படி? நிலத்திலிருந்து ஒரு தெய்வ உருவம், இங்கே தேவர்கள்லாம் இல்லை, ஒரு தெய்வ உருவம் வெளிவருவதை காண்கிறேன். தேவன் வெளியே வரல, தெய்வ உருவம் வெளியே வருவதை காண்கிறேன். சரி, இப்போ எபிரேயத்துக்கு பார்ப்போம். அந்த பதம் என்ன இருக்குன்னா, அங்கே எலோகிம் என்று சொல்லி இருக்கு. என்ன உருவம்? ஒரு தெய்வ உருவம் எழுப்பி வருது. ஆனால் அது தேவன் இல்லை. நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க சாமுவேல் எழும்பி வந்ததாக அந்த பெண் குறிப்பிடவே இல்லை. ஒரு தெய்வ உருவம் எழும்பி வருவதை பார்க்கிறேன் அப்படின்ட்டாப்புல. இப்ப பூமியிலிருந்து ஒரு தெய்வ உருவம் என்ன செஞ்சு? எழும்பி வந்துடுச்சு. ஆனா அந்த தெய்வ உருவம்ங்கிற வார்த்தையில தேவர்கள் அப்படின்னு நம்ம பைபிள்ல இருக்கு, எபிரேயத்தில் எலோஹிம்னு இருக்கு. இப்ப அறிவுள்ளவன் எப்படி யோசிப்பானா, ஒருவேளை இது கடவுளை எழும்பி வந்திருப்பாரோ? இல்லை அப்படிதானே? தெய்வ உருவம் எழும்பி வந்தது, தேவர்கள் எழும்பி வந்தாரு. ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னா, பைபிள் அந்நிய தெய்வனையும் தேவர்கள் என்று சொல்லியே குறிப்பிடுது, எலோஹிம் என்று சொல்லியே குறிப்பிடுது. நான் தான் சொன்னேன், மோசையை எலோஹிம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்நிய தேவர்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் எலோஹிம் என்று சொல்லி குறிப்பிடுகிறது. இவன் என்ன நினைக்கிறான், இந்த பெண்மணி எழுப்ப தேவனே எழுப்பி வந்துட்டாருன்னு நினைக்கிறான். அங்கே சாமுவேல்னு சொன்னால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்திருக்கும்.
தெய்வனே எழும்பி வரான்னு இருக்கு. ஆனால் தெளிவான மொழிபெயர்ப்பு என்னன்னா, ஒரு தெய்வ உருவம் எழும்பி வந்தது. ஒரு தெய்வ உருவம் எழும்பி வந்தது என்று சொன்னால் அது எந்த தெய்வம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஒரு தெய்வம் எழும்பி வந்திருக்குன்னா வாசிங்க யாத்திராகமம் 23:24 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. இங்க கொஞ்சம் தெய்வத்தை பற்றி சொல்லியிருக்கு. இது எபிரேயத்தில் எலோஹிம் தான் இருக்கும். இது அந்நிய தெய்வம். அவ போனது எங்க? அந்நிய தெய்வத்தோட நாட்டில் போனது. யார்கிட்ட? அந்நிய தெய்வனை விசுவாசிக்கக்கூடிய ஒரு பெண்ணிட்ட. அந்த பெண் யாரு? ஒரு தெய்வ உருவத்தை எழுப்பி விட்டுடுச்சு. தெய்வ உருவம்னா அவ வழிபடக்கூடிய ஒரு உருவத்தை என்ன பண்ணிடுச்சு? அது எழுப்பி விட்டுடுச்சு. ஒரு தெய்வ உருவம் பூமியிலிருந்து எழுப்பி வருவதை காண்கிறேன். சரி, கண்டாச்சு. இப்போ அதனுடைய ரூபம் எப்படி இருக்கிறது? வாசிங்க அடுத்த வசனம். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். இப்போ இதெல்லாம் எதை உங்களுக்கு உணர்த்துதுன்னா, சத்தியமா சவுல் சாமுவேலை பார்க்கல. நீ அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். சவுல் சாமுவேலை பார்க்கவே இல்லை. என்ன கேட்கிறாரு தெரியுமா? அது ரூபம் எப்படி இருக்கு பார்த்து சொல்ல அப்படின்ட்டு. அதற்கு அவள், சால்வை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். பாருங்க, சால்வையை போர்த்திட்டு ஒரு முதிர்ந்த வயதுள்ளவன் என்ன பண்றாரு? எழும்பி வருகிறான். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். பாருங்க, இப்ப இது வரைக்கும் இவன் வணக்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இவன் சொன்னது என்ன சொன்னா? வயசான ஒருத்தர் இருக்கிறார்ப்பா அப்படின்ட்டு. ஏன்னா சாமுவேலுக்கு வயசாயிடுச்சு, உங்களுக்கு தெரியும் இல்ல? அவன் சாகும் போது வயசாக இருந்துச்சு. அவன் சொல்லும் போதே ஒரு தடவை சொல்லுவான், நிறைய மயிரோடு இருக்கிறேன் அப்படிமா. வயசாகி போச்சு. இப்போ இங்கே வந்து சாமுவேல் வந்தான்னு அவன் சொல்லவே இல்லை. நிறைய மயிரோடு வயசான ஒருத்தன் வந்தான், முடிஞ்சிச்சு. தலைவர் அப்படியே என்ன பண்ணிட்டாரு? முகம் குப்புற விழுந்துட்டார். விழுந்து அவனை வணங்கி அவன் பணிந்து கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு அந்நிய தேவனை வழிபடக்கூடிய ஒரு ஸ்திரீ, அவளால் தேவ மனுஷனை எழுப்ப முடியுமா? முடியுமா நினைக்கிறீங்களா? தேவன் தன்னுடைய தாசனை, தன்னுடைய தீர்க்கதரிசியை ஒரு மந்திரவாதி கையில் கொடுப்பானா? அப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சவுல் பார்க்கல, ஸ்திரீ பார்த்தா. இப்போ குறி சொல்லுகிறவர்கள் எப்படி குறி சொல்வார்கள்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:16 வாசிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். பாருங்க, குறி சொல்லுகிற ஆவியை கொண்ட ஒரு பெண் குறி சொல்வதால் அந்த ஆவியை அவளை எதுக்கு ஏவிச்சான்? குறி சொல்ல ஏவிச்சான். இப்போ குறி நீங்களும் நானும் சொல்ல முடியாது. இதுதான் சொல்ல முடியும். ஒரு ஆவி உங்கள்கிட்ட வந்தாதான் நீங்கள் குறி சொல்ல முடியும். உங்கள் ஆவியில் நீங்கள் குறி சொல்ல முடியாது. இப்போ தீர்க்க தரிசனமும் கூட, என் தேவனுடைய ஆவி உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் தீர்க்க தரிசனம் வர முடியும். என் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது நீங்கள் வர முடியும். உங்கள் ஆவியில் நீங்கள் என்ன பண்ண முடியாது? முடியாது. இப்போ இந்த ஸ்திரீ இவ்வளோத்தையும் பேசலை. இந்த ஸ்திரீ யாரை கண்டுபிடிக்கல? சவுலை கண்டுபிடிக்கல. அந்த ஸ்திரீக்குள் ஒரு ஆவி வந்த உடனே அவ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறா. பக்கத்தில் இருக்கிறது சவுலுன்னு கண்டுபிடிக்கிறா. சடார் நான் ஒருத்தனை எழுப்பிட்டேன்னு சொல்றா. சொன்னது யாரு? ஆவி. இப்போ ஆவி பொய்யும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறது. ஆவி என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவே அப்படின்னா அவன் என்ன செய்வான்? எழுப்பிட்டே தான் இருப்பான் இல்லையா? வேதம் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. எந்த ஆவி என்று சொல்லி 1 யோவான் 4:1 வாசிங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அந்த ஆவி தேவனால தான் உண்டாயிருக்குதா, நீ என்ன பண்ணு? சோதித்து அறி என்று சொல்லுகிறார். இங்க ஆவியில வேறுபாடு இருக்கு. வந்த ஆவி எந்த ஆவி இல்லை? தேவ ஆவி இல்லை. அந்த ஆவி எல்லாத்தையும் சொல்லும். அந்த ஆவி எப்படி தெரியுமா? தன்னை தேவனை போல் காண்பிப்பது. அது தன்னை சாமுவேலை போல காமிக்காதா? அந்த ஆவி தன்னை தேவனை போல் காண்பித்து ஆராதனையை தனக்குரியதா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆவி தன்னை சாமுவேலை போல் காட்டுமா இல்லையா? காட்டும். இப்ப சவுல் ரொம்ப பாவம். அவன் நம்பிட்டான். வந்தது யாரு? சாமுவேல் என்று சொல்லி அவன் பேசுறான். எப்படி நான் செத்துருவேன்? ஆமா செத்துருவேன், முடிஞ்சு. அவ்வளவுதான் அங்குள்ள சொல்லி.
ஏதாவது பதில் கிடைத்ததா? செத்துருவனா இல்லையா? ஆமா செத்துருவா, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் அங்கே இருக்குது. ஆனால் இது எல்லாம் சொன்னது யார் தெரியுமா? ஒரு ஆவி. அந்த ஆவி தேவாவியா? இல்லை, அந்த ஆவி குறி சொல்லும் ஆவி. அந்த ஆவி பொல்லாத ஆவி. ஒரு பொல்லாத ஆவி பொய் பேசுமா உண்மை பேசுமா? அப்ப அந்த ஆவி சொல்லுது, இங்க ஒருத்தன் எழுப்பி நிற்கிறான், சவுல். ஆமா நிற்கிறான். இங்க பாரு, இவன் வயசானவனா இருக்கிறான். உடனே சவுல் கமந்து விழுந்து, இதுதான் சாமுவேல். யாரு பார்க்கல? சவுல் கண்ணால் சாமுவேலை பார்க்கவே இல்லை. பார்த்திருந்தா ரூபம் எப்படின்னு கேட்க வேணாம், பார்த்திருந்தா நீ என்ன காண்கிறாய் என்று சொல்லி அவளிடத்தில் கேட்க வேண்டாம். அவள் ஆவியில் நிரப்பப்பட்டாள். எந்த ஆவியில? பொல்லாத ஆவியில் நிரப்பப்பட்டாள். அவள் பூமியிலிருந்து ஒரு தெய்வ உருவம் எழும்பினது அப்படின்னு சொன்னான். எந்த பூமியிலிருந்து? அந்த பாவ பூமியிலிருந்து, புறதேசத்திலிருந்து, தேவனுக்கு சொந்தமில்லாத பிற தெய்வங்களை வழிபடக்கூடிய அந்த இடத்திலிருந்து ஒரு தெய்வம் எழுப்பி நின்றது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பொல்லாத ஆவி நினைத்தால் எதையும் செய்ய முடியும். இதை தான் நம்ம போன வாரம் ஒரு செய்தியில் கேட்டோம். ஒருத்தன் ஊமையாக இருப்பது ஒரு பொல்லாத ஆவியினால், ஒருவன் செவிடனாக இருப்பது ஒரு பொல்லாத ஆவியினால். இப்போ நீங்கள் வேதத்தில் ஒரு விஷயத்தை வாசிங்களேன், இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது பாருங்க, ஒரு ஆவி, பொல்லாத ஆவி உள்ள போது தீர்க்க தரிசனம் சொல்றான். என்ன ஆவி போச்சு? நல்ல ஆவி போச்சா? பொல்லாத ஆவி போச்சு. என்ன பண்ணா? வீட்டுக்குள்ள தீர்க்க தரிசனம் சொன்னான். பொல்லாத ஆவி எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுது? இப்ப என் தேவன் பொல்லாத ஆவியை பக்கத்தில் வச்சுக்காரா? அப்படி இல்லை, அவர் அனுமதிக்கிறார். அவனை பொல்லாத ஆவி ஆட்கொள்ள அவர் அனுமதிக்கிறார். இங்கு சிலருடைய வாழ்க்கையில் பிசாசு உங்களை பிடிக்குதுன்னா, என் தேவன் அமைதியா இருக்கிறார், தன்னுடைய ஆவியை மாத்திடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா வேதம் தெளிவா சொல்லுது. நீங்க 1 சாமுவேல் 16, 14, 15 வாசிங்க. யாவுடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். யாவுடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினது? யாவால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இந்த இடத்துல நம்ம இந்த ஆவியை குறித்து ரொம்ப ஜாஸ்தியாக இனிமேல் பார்ப்போம் நான் நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களில். உங்களை ஒரு ஆவி கண்டிப்பாக ஆட்கொள்ளும். 2 ஆப்ஷன் இருக்குது. உங்கள் ஆவி ஒன்று இருக்குல்ல, உங்கள் மேலே ஒன்று தேவ ஆவி இருக்கணும், இல்லையா பிசாசின் ஆவி இருக்கணும். 2ல் ஒன்று இருந்தே ஆகணும். இப்போ தேவ ஆவி யாரை விட்டு மாறி போனது? சவுலை விட்டு மாறி போனது. உடனே என்ன நடந்துச்சு? ஒரு பொல்லாத ஆவி வந்து அவனை பிடித்து கொண்டது, இல்லையா? இப்போ இந்த ஸ்திரீயை யார் பிடிச்சிருக்கா? குறி சொல்றவள்கிட்ட தேவாவி இருக்கா? இல்லை. அங்கே இருக்கிறது என்னதுதான்? பொல்லாத ஆவிதான். பொல்லாத ஆவி பொய் பேசுமா இல்லையா? பொல்லாத ஆவி சாமுவேலை எழுப்பிட்டுன்னு சொல்லிச்சு. ஆனால் அது வாயால் எப்போவுமே சாமுவேலை எழுப்பினேன்னு சொல்லவே இல்லை. கவனிச்சிங்களா நீங்கள்? அது வாயால் நான் சாமுவேலை எழுப்பிட்டேன்னு சொல்லவே இல்லை. அது சொன்னது பார்க்க வயசானவரை போல இருக்குப்பா அப்படின்ச்சு. அப்படிதான் சொல்லிச்சு, இல்லையா? நீங்கள் இதை தின்னும் போது நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க பிசாசுகளாய் மாறீர்கள் சொல்ல, தேவர்களைப் போல் ஆவீர்கள் தான் சொல்லிச்சு. சொல்லிச்சா இல்லையா? ஆதாம் ஏவாளும் தேவர்களைப் போல் ஆனார்களா? ஏதேன் தோட்டத்தில் யாசுவா தேவன், வெளியே அனுப்பிட்டான், அவன் தான் அவனுக்கு தேவன். புரியுதுல உங்களுக்கு? அவன் விருப்பப்படி அவன் நடந்துக்கிற முடியும். அந்த தேவன் அதை சொல்லி விட்டுடுச்சு. அதே கதை தான் இங்கே எழும்பி வந்த தேவனே வேற. எப்படி? அவன் என்ன நினைச்சான்? யாசுவாவை போல மாறிடுவோன்னு நினைச்சிருந்துருப்பான். ஆதாம் எவ்வளோ என்ன நினைச்சிருப்பாப்புல? நம்மளும் யாசுவாவை போல, நம்மளும் யாவை போல மாறி விடுவோன்னு நினைச்சிருந்துருப்பாப்புல. ஆனால் அவங்க மாற்றப்பட்டது எப்படி? மரணத்திற்குரியவர்களாக மாற்றப்பட்டார்கள். இங்கு தேவனை போல ஒரு உருவம் வந்துச்சே தவிர அது தேவன் இல்லை. அல்லேலூயா. அது சாமுவேலும் இல்லை. வந்தது ஒரு பொல்லாத ஆவி, அதை பற்றி சாட்சி கொடுத்தது ஒரு பொல்லாத ஆவி, அதை கேட்டுக்கொண்டிருந்ததும் ஒரு பொல்லாத ஆவி. சவுல்ட்ட என்ன இருக்கு? பொல்லாத ஆவி இருக்கு. பொல்லாத ஆவி பேசுது, பொல்லாத ஆவி பார்க்குது, பொல்லாத ஆவிட்ட சொல்லுது. இதை நம்ம நம்பிட்டு ஒருவேளை சாமுவேல் தான் எழும்பி வந்துட்டாரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். மரணத்தில் இறங்கினவர்கள் ஒருபோதும் என்ன பண்ணுறதில்ல? என் தேவன் அனுமதித்தால் ஒளிய அவர்கள் எழும்பி வருவதில்லை. அல்லேலூயா. அப்படின்னா இங்கே யார் வரல? சாமுவேல் வரல. வந்தது யாரு? ஒரு பொல்லாத ஆவி. இன்னும் இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா, ஆர்சி பைபிள், இதை முதல்ல சொல்லிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆர்சி பைபிளில் நீங்கள் வாசிக்கிற போது என்னுடைய 8வது வசனம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்களேன். 8வது வசனம்னா ஆவியை கொண்டு எழுப்பணும்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள 8வது வசனம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆர்சி பைபிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. சவுல் மாறு வேடமிட்டு வேற்றுடை அணிந்து கொண்டார், அவரும் அவருடன் 2
ஆள்களும் இரவில் புறப்பட்டு அப்பெண்ணிடம் சென்றனர். அவர் அவளை நோக்கி, இதில் கவனிங்க, சவுலு அவளை நோக்கி ஏதாவது ஒரு ஆவியின் துணை கொண்டு, எப்படி? உங்கள் பைபிள் அது இல்லை, உங்கள் பைபிள் அது இல்லை, ஏதாவது ஒரு ஆவியின் துணை கொண்டு குறி கேட்டு சொல். அப்படிதான் அங்கே இருக்கு. என்னென்னு இருக்கு? ஏதாவது ஒரு ஆவியை வச்சு எனக்கு குறி சொல்லு, நடக்க போறத சொல்லு, சாமுவேலை கொண்டு சொல்லுன்னு சொல்லலை. ஏதாவது ஒரு ஆவியை கொண்டு எனக்கு குறி கேட்டு சொல். குறினா என்னது? நடக்க போறத சொல்லு. ஏன்? எனக்கு தேவன் மறு உத்தரவு தரல. அப்ப ஏதேனும் ஒரு ஆவியை கொண்டு குறி கேட்டுன்னு சொல்லுன்னு சொன்னோன்னே, இந்த பொல்லாதாவி ஒரு ஆவியை கொண்டு குறி கேட்டு சொல்லிச்சு, நீ செத்து போவேன்ட்டு. அவ்வளவுதான் நடந்துச்சு. சாமுவேல் செத்து போனான். அல்லேலூயா. இல்ல, அவ்வளவுதான் நடந்துச்சே. சாமுவேல் செத்து போனான். ஏன்? காரணம் என்ன? தேவனை தேட வேண்டியவன், தேவ சமூகத்தில் நிற்க வேண்டியவன், ஊரிம் தும்மிமை விட்டுட்டான், தீர்க்கதரிசியை கொன்னுட்டான், தேவனோடு வைத்திருந்த உறவை விட்டுட்டான். எங்க போய் நின்னா? அந்நிய தேவன் முன்னதாக போய் நின்றான். என் வேதம் சொல்லுகிறது, குறி சொல்லுகிறவன் மட்டும் இல்லை, குறி கேட்கிறவனும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி சவுல் கொல்லப்பட்டார். ஏன்னா அவன் எதிர்த்தது யார? வெறுமனே தேவ மனிதர்களை அல்ல, அவன் தேவனையே எதிர்த்தான். யூதாஸ் எதிர்த்தது யார? தேவனையே எதிர்த்தான். ஆகான் எதிர்த்தது யார? தேவனையே எதிர்த்தான். தேவ திட்டத்தை நீங்கள் எதிர்க்கிற போது என் தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். என் தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு தருவதை முதல் நிறுத்துவார். நீ என்னவும் புலம்பு, உனக்கு பதில் வராது. நீ என்னவும் ஜெபி, உனக்கு வராது. காரணம் என்ன? நீ தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறாய். இங்கு சவுல் தேவனை எதிர்க்க ஆரம்பித்தான். அதாவது தாவீதை எதிர்க்க ஆரம்பித்தான். அவனிடத்திலிருந்த ஆவியை மாற்றி பொல்லாத ஆவியை கொடுத்தார். அவன் அந்த பொல்லாத ஆவியோடு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தேவனிடத்தில் பொல்லாத ஆவியோடையே ஜெபிக்கிறான், பொல்லாத ஆவியோடைய தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அதனால எந்த பலனும் இல்லை. அதே பொல்லாதாவி இன்னொரு பொல்லாதாவிட்ட கொண்டு போய் விடுது. அந்த பொல்லாதாவி ஒரு பொல்லாதாவியை எழுப்புது. அந்த பொல்லாதாவி கடைசியில் சொல்லி நீ செத்து போவேன்னு சொல்லுது. இந்த பொல்லாதாவியும் செத்து போயிருது. ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்த கதையும் பொல்லாத ஆவிகளின் கதை. என் தேவன் அதான் சொல்றாரு, இங்க ஆவிகள் நிறைய இருக்கு, அதனால ஒவ்வொரு ஆவியையும் நீ சோதித்து அறி என்று சொல்லி. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அங்க அற்புதம் நடக்குதும்பா, பொடியை போடும்பா, கல்லை வாங்கி வையும்பா, நல்ல நேரம் பாரும்பா, அதெல்லாம் பொல்லாத ஆவி என்று சொல்லி என் தேவன் சொல்லுகிறார். முதல்ல நடக்கிற மாதிரியே இருக்கும், எழும்புன மாதிரியே இருக்கும். நான் பார்க்க மாட்டேன், அவன் பார்த்து சொல்லுவான், ஆமா கட்டு இருக்கு இருக்கு, அங்கதான் இருக்கும். எப்படி? அங்கதான் இருக்கும், ஒன்றும் நடக்காது. மந்திரவாதி யாராவது போயிருக்கிறீங்களா? ஏதாவது அனுபவம் இருக்கா? இருந்தாலும் ஆமான்னு சொல்ல முடியாது இல்லையா? சவுல் செத்து போயிட்டான்னு வேற சொல்றியே, நான் வேற ஆமான்னு சொல்லி எனக்கு ஏதாவது ஆயிட்டுனா? அப்ப தேவ சமூகத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனை விட்டு விலகினால் உங்களுக்கு மரணம். நீங்கள் யோர்தானை கடந்து தேவனோடு சென்றால்தான் நீங்கள் எரிகோ கோட்டையை ஜெயிக்க முடியும், எரிகோ கோட்டையை தவிர்க்க முடியும். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயுவினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வஞ்சிக்கக்கூடிய ஆவிகளுக்கு செவி கொடுத்து தேவனை விட்டு விலகி போவார்கள். ஆகானை வஞ்சித்தது என்னது? இவ்வுலக செல்வம். யூதாசை வஞ்சித்தது என்னது? இவ்வுலகத்தில் உள்ள சொத்துக்கள். அருமையான தேவ ஜனமே, சவுலை வஞ்சித்தது கூட இவ்வுலகத்தில் உள்ள ராஜ்யங்கள், இவ்வுலகத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள். இன்று உங்களையும் வஞ்சிக்க நினைப்பது இவ்வுலகத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள். காதுகளில் கேட்கும், அங்கே ஒரு ஆவி அற்புதம் பண்ணுது, இந்த கயரை கட்டினாலே போதும், எப்படி? நூலை கட்டினா மட்டும் போதும்பா. அப்போ உங்களை வஞ்சித்து உங்களை விசுவாசத்திலிருந்து விலக்க பொல்லாத ஆவிகள் காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், நீ சவுலாக அல்ல தாவீதாக தேவனை பின்தொடர் என்று சொல்லி. அல்லேலூயா. சவுல் பொல்லாத ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு அவன் தேவனிடத்தில் பேச ஆசைப்பட்டான். பொல்லாத ஆவி இருக்கிற இடத்துல தேவன் என்ன பண்ண மாட்டாரு? பேச மாட்டாரு. அவன் அப்போ அடுத்து என்ன முயற்சி எடுக்கிறாருன்னா, செத்துப்போன சாமுவேலை எழுப்பியாவது பேசிடலான்னு நினைக்கிறான். சாமுவேல் இந்த பொல்லாதாவிக்கு வரமாட்டார், வந்தது இன்னொரு பொல்லாதாவி. ஏன்? தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்று அநேகர் பொல்லாத ஆவியோடு போராடி கொண்டிருக்கிறோம். என் தேவன் சொல்லுகிறார், பொல்லாத ஆவியை வெளியே விட்டுட்டு நீ போராடுங்கிறார். அல்லேலூயா. பொல்லாத ஆவி எப்படி வெளியே போகும்? என் தேவன் கையை வைத்தால் அந்த பொல்லாதாவி வெளியே போகும். அப்போ நம்ம கேட்க வேண்டியது என்ன? சவுல் கேட்டிருக்க வேண்டியது என்ன? என்னை ஆட்கொண்ட பொல்லாதாவி என்னை விட்டு போகணும். பொல்லாதாவினால் ஆட்கொள்ளப்பட்ட சவுல் தாவீது வந்தான். அவனுடைய ஆவியினால் அவன் இசைத்த போது அங்கிருந்த பொல்லாதாவி என்ன செஞ்சுச்சான்? ஓடி போச்சு. மறுபடியும் பொல்லாதாவி வந்து என்ன பண்ணுவான்?
இப்போ உங்களுக்கு தேவை தாவீது. உங்களுக்கு தேவை யாரு? தேவனுடைய மனுஷன் தேவைப்படுகிறார். உங்களிடத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை துரத்த. உங்களுக்கு பொல்லாவி ஆவி போயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி ஆவீங்க? குருடன் பார்வையடைவான், சப்பானி நடப்பான். பாவத்தோடு இருக்கிற நீங்களும் யோர்தானை கடப்பீர்கள். உங்களுக்கு முன்னதாக நிற்கக்கூடிய எரியோ கோட்டையும் தகர்க்கப்பட்டு போகும். நீங்களும் கானான் ஆகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் பொல்லாத ஆவிக்கு எச்சரிக்கையாக இருந்து என் தேவனுடைய பரிசுத்த ஆவினால் வழிநடத்தப்படுகிற போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். இந்த வார்த்தையினூடாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.